சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். हिंदी में भी पढ़िए। हिंदी। सेनाओं का यहोवा हमारे संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। सेनाओं का यहोवा हमारे संग है, याकूब का परमेश्वर हमारा ऊंचा गढ़ है। कन्नड़ है ना? कन्नड़ पढ़ो। ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ಯೋಹಾನನು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ. ಯಾಕೂಬ ವಂಶದವರ ದೇವರು ನಮ್ಮ ಆಶ್ರಯ ದುರ್ಗನಾಗಿದ್ದಾನೆ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो। சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். सेनाओं के यहोवा हमारे संग है। யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். याकूब के जो परमेश्वर हमारे लिए ऊंचे गढ़ है। வேதத்திலே மூன்று முற்பிதாக்கள் இருக்கிறார். शास्त्र में तीन बुजुर्ग पिता लोग हैं। ஆபிரகாம், अब्राहम, ஈசாக்கு, इसहाक, யாக்கோப். याकूब। ஆனா பைபிள்ல நிறைய படிச்சோம்னா हम யாக்கோபை குறித்து நிறைய எழுதியிருக்கு. याकूब के बारे में बहुत सारी जगहों पर लिखा है। நீங்க ஆதியாகம புத்தகத்தை படிக்கும்போது जब आप उत्पत्ति की किताब को पढ़ने के समय 12ஆம் அதிகாரத்திலிருந்து 23ஆவது அதிகாரம் வரைக்கும் 24ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆபிரகாமை குறித்து படிக்கலாம். 12वां अध्याय से 24वां अध्याय तक अब्राहम के बारे में पढ़ सकता है। 24ஆம் அதிகாரம், 25ஆம் அதிகாரம், 26, 27 வரைக்கும் ஈசாக்கை குறித்து படிக்கலாம். और 24 से लेकर 27 तक इसहाक के बारे में पढ़ सकता है। ஆனா 28ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆதியாகமத்திலே யாக்கோபை குறித்து படிக்கலாம். लेकिन 28वां अध्याय से 50वां अध्याय तक हम उत्पत्ति की किताब में याकूब के बारे में पढ़ सकते हैं। இன்னொரு முறை கூட சொல்றேன். और एक बात कहता हूँ, 12ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் 23ஆம் அதிகாரம் வரைக்கும் அதிகபட்சமா 25ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆபிரகாமை குறித்து படிக்கலாம். 12वां अध्याय से 25वां अध्याय तक अब्राहम के बारे में पढ़ते हैं। 25ஆம் அதிகாரத்திலிருந்து 27ஆம் அதிகாரம் வரைக்கும் ஈசாக்கை குறித்து படிக்கலாம். और 25वां अध्याय से 28वां अध्याय तक इसहाक के बारे में पढ़ते हैं। ஆனால் யாக்கோபை குறித்து தான் 28லிருந்து 50 வரைக்கும் படிக்கும்போது படிக்கலாம். लेकिन याकूब के बारे में 28 से लेकर 50 तक हम पढ़ सकते हैं। இதிலிருந்து நாம் ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்கிறோம். यहाँ पर से एक सत्य को हम स्मरण करते हैं। இது ஸ்பிரிச்சுவல் ஜர்னி, ஆவிக்குரிய பிரயாணம். ये एक आत्मिक सफर है। ஆனா பிசிக்கல் ஜர்னி, எழுத்தின்படியான ஒரு பிரயாணம் இருக்கிறது. जैसे हमारे शरीर के अनुसार एक सफर होता है। இது ஆபிரகாம் தான் ரொம்ப வருஷம் வாழ்ந்தவர். ये अब्राहम ही अधिक समय जीवन बिताया। அதுக்கு அடுத்தபடியா ஈசாக்கு வாழ்ந்தார். उसके बाद इसहाक ने जिया। யாக்கோபுடைய வாழ்க்கை தான் ரொம்ப சுருக்கமானது, கொஞ்சம். याकूब की जो जिंदगी बहुत कम था। ஆவிக்குரிய பிரகாரமாய் யாக்கோபு நீண்ட பிரயாணம் செய்தார். आत्मिक रीति से याकूब बड़ा लंबा सफर किया। ஆனால் சரீர பிரகாரமாய் கொஞ்சம் வயசுதான் அவனுக்கு. लेकिन शारीरिक रीति से उनकी उम्र बहुत कम है। ஆவிக்குரிய பிரகாரமாய் கொஞ்சம் பிரயாணம் பண்ணினவன் ஈசாக்கு. आत्मिक प्रकार से थोड़ा से सफर किया इसहाक। ஆனால் ஆவிக்குரிய சரீர பிரகாரமாய் மிகுந்த ஆசீர்வாதம் பெற்றவன் ஈசாக்கு. लेकिन शारीरिक रीति से बहुत आशीष जो पाया इसहाक। இன்னைக்கு நான் உங்களோடு கூட யாக்கோபின் தேவன் என்கிற சத்தியத்தை பேச விரும்புகிறேன். आज मैं आपके बीच में याकूब के परमेश्वर कर इस सत्य को बोलने वाला हूँ। அந்த தேவன் நம்முடைய தேவன். वो जो परमेश्वर हमारा है। நாம் சங்கீதத்தில் விதமாய் படித்தோம். हम इस तरह भजन गीत में पढ़ा है। சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். सेनाओं के यहोवा परमेश्वर हमारे संग है। யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். और जो याकूब के परमेश्वर उच्च गढ़ है। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो। ஏன் யாக்கோபின் தேவன் அப்படின்னு படிக்கிறோம்? क्यों हम याकूब के परमेश्वर कर पढ़ते हैं? நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். मैं इस समय आपसे एक सवाल करना चाहता हूँ। ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்கிறது, अब्राहम के आशीष है, ஈசாக்கின் ஆசீர்வாதம் இருக்கிறது, और इसहाक के भी आशीष है, யாக்கோபின் ஆசீர்வாதம் இருக்கு. और याकूब के भी आशीष है। உங்களுக்கு யாருடைய ஆசீர்வாதம் வேணும்? अभी इस समय आपको किसी का आशीष की जरूरत है? किसका आशीष चाहिए? ஆபிரகாமின் ஆசீர்வாதமா, अब्राहम का ஈசாக்கின் आशीष ஆசீர்வாதமா, या इसहाक யாக்கோபின் का ஆசீர்வாதம்? या याकूब का आशीष? நீங்க சொல்லுங்க பாப்போம். आप लोग बोलिए, யாருடைய ஆசீர்வாதம் வேணும்? किसी का आशीष आपको चाहिए? உங்களை தான் கேட்கிறேன். आपसे सवाल कर रहे हैं, சொல்லுங்க. बोलिए। தப்போ ரைட்டோ சும்மா சொல்லுங்க. गलत या ठीक, लेकिन बोलिए। ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சொல்றவங்களா கை வைத்து அலையிலே சொல்லுங்க. अब्राहम के आशीष चाहिए करके कहने वाला हाथ उठा करके ले ले बोलिए। கையில சொல்லுங்க, அலையிலே சொல்லுங்க. கை வைத்து அலையிலே சொல்லுங்க. ஹalleluya. हालेलुया। சரி,
கொஞ்சம் பேருக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேண்டாம். थोड़े लोग अब्राहम के आशीष नहीं चाहिए. அவங்களுக்கு எல்லாம் ஈசாக்கின் ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறேன். वे सभी को इसहाक के आशीष की जरूरत है कर समझ रहा हूँ. அவன் விதைத்தான் 100 மடங்கு அறுவடை பண்ணி. जब इसहाक ने बीज बोया 100 गुना फसल पाया. பஞ்சத்திலே மழை இல்லாத வருஷத்துல விதைத்தான் 100 மடங்கு அறுவடை பண்ணினான். जब अकाल के समय में बीज बोया 100 गुना उन्होंने पाया. அதான் ஈசாக்கின் ஆசீர்வாதம். वही इसहाक के आशीष है. அதுதான் எனக்கு வேணும்னு சொல்றவங்க எல்லாம் वही मुझे चाहिए करके कहने वाला ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. एक हालेलुया बोलेंगे. அதுல ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. उसमें भी कुछ लोग हैं. மூணாவது ஒரு கூட்டம் இருக்கிறோம். और तीसरा एक जुट है யாக்கோபின் ஆசீர்வாதம். याकूब के आशीष. அவன் பாவம் 20 வருஷம் பயங்கர பாடுபட்டான். बेचारा 20 साल से बहुत तकलीफ उठाया. மாமா வீட்டுல பயங்கர கஷ்டப்பட்டான். अपने ससुराल में बहुत तकलीफ उठाया. அதுக்கு பிறகுதான் அவனுக்கு ஆசீர்வாதம் வந்தது. उसके बाद उनको आशीष मिला. மாமா 10 முறை சம்பளத்தை மாத்திட்டார். उनके मामा 10 बार उनके तनख्वाह को बदला. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவ்வளவு கஷ்டப்பட்ட ஆசீர்வாதம் தான் யாக்கோபின் ஆசீர்வாதம். इतना तकलीफ के बाद जो पाया है याकूब का आशीष. எனக்கு அது போதும் பாஸ்டர் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம். मुझे वो चाहिए करके कहने वाले का हालेलुया बोलेंगे. ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்காங்க. सिर्फ एक दो जने हैं. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். मैं आपसे बताना चाहता हूँ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? अब्राहम का आशीष किस तरह का है. நீங்க கொஞ்சம் பைபிளை வாசிங்க. आप जरा बाइबल पढ़िए. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். उत्पत्ति 12वां अध्याय की 5वां वचन. சீக்கிரமாய் வாசிங்க. जल्दी से पढ़िए. उत्पत्ति 12 எந்த 5. பாஷையிலாவது வாசிக்கலாம். कोई भी भाषा में पढ़िए. கன்னடம், ಹಿಂದಿ, ತಮಿಳು ಪ್ರಚನೆ ಇಲ್ಲ. ಯೋಹಾನನು ಹೇಳಿದ ಮೇರೆಗೆ ಅಬ್ರಾಮನು ಹೊರಟು ಹೋದನು, ಲೋಟನ ಸಂಗಡ ಹೋದನು. ಅಬ್ರಾಮನು ಕಾರಣ ಪಟ್ಟಣವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಟಾಗ 75 ವರ್ಷದವನಾಗಿದ್ದನು. ಅವನು ತನ್ನ ಹೆಂಡತಿಯಾದ ಸಾರಳನ್ನು, ತನ್ನ ತಮ್ಮನ ಮಗನಾದ ಲೋಟನನ್ನು, ಲೋಟನು ಕಾರಿನಲ್ಲಿ ಸಂಪಾದಿಸಿದ ಎಲ್ಲಾ ಸೊತ್ತನ್ನು ದಾಸರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಕಾನಾನ ದೇಶಕ್ಕೆ இங்க நம்ம என்ன படிக்கிறோம்? यहाँ पर हम क्या पढ़ते हैं. ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறதுக்கு முன்னாடி ஆரான் தேசத்துல குடியிருந்தான். जब अब्राहम को परमेश्वर बुलाने के पहले हारान नाम के देश में रहता था. நிறைய சம்பாதித்தான் படிக்கிறோம். वहां पर बहुत सारी कमाइयां करना पड़ता है. அவன் சம்பாதிச்ச எல்லா சம்பத்துகளை, தமிழ்ல சம்பத்து, கன்னடத்துல சொத்து, जो जायदाद जो भी कमाया सारी जायदाद எல்லாத்தையும் அவன் கொண்டுட்டு வரான். सब कुछ लेकर वो आ रहे हैं. அவனுக்கு ஒரு தைரியம் இருக்கு. उनके अंदर एक हिम्मत है. வேற கர்த்தர் என்ன கைவிட்டா கூட शायद परमेश्वर मुझे त्याग दिया तो भी நான் சம்பாதித்த சொத்து இருக்குது, मैंने कमाया वो जायदाद मेरे पास है. இதை வச்சு சாப்பிட்டு வாழ்ந்துருவேன். ये इसको रखकर मैं जीऊंगा. இதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ये अब्राहम के आशीष. இப்ப கேக்குறேன், अब आपसे सवाल நீங்க करता நிறைய हूं. சொத்து வச்சிருக்கீங்களா? आपके पास बहुत जायदाद है. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்றவங்க जब अब्राहम के आशीष चाहिए कर நீங்க சம்பாதிச்சது வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். आप जो कमाया सब जमा कर रखा कर मतलब है. எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? कितने लोग बहुत जायदाद रखा है. எவ்வளவு பேர் வச்சிருக்கீங்க? कितने लोग रखा है. போதுமா ஆபிரகாமின் ஆசீர்வாதம்? अब्राहम के आशीष बस है क्या. இப்ப ஈசாக்கின் ஆசீர்வாதத்துக்கு வரலாம். हम ईसा के आशीष में आएंगे. 25ஆம் அதிகாரத்துல ஆதியாகம புத்தகம் उत्पत्ति 25वां अध्याय में 5வது வசனம் 5वां वचन. சீக்கிரம் படிக்கலாம். जल्दी से पढ़िए. అబ్రహాం తనకు ఉంటాన 51 ఈసాకుకు కొడుతాడు. ஆபிரகாம் கன்னடம், हिंदी சீக்கிரமா. इसहाक को तो अब्राहम ने अपना सब कुछ दिया, पर अपनी रखेलियों के पुत्रों को कुछ कुछ देकर अपने जीते जी अपने पुत्र इसहाक के पास Thank you. ஆபிரகாம் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தார். जो भी अब्राहम के पास था सब कुछ इसहाक को दे दिया. अब्राहम ஈசாக்கு யார்? इसहाक कौन है. ஆபிரகாமின் குமார். अब्राहम की बेटा है. ஆபிரகாம் யார்? अब्राहम कौन. ஈசாக்கு தகப்பன். इसहाक के पिता. தகப்பன் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்துட்டார். जो पिता उसके बाद जो था सब कुछ इसहाक को दे दिया. இப்ப கேக்குறேன், எத்தனை பேருக்கு ஈசாக்கின் ஆசீர்வாதம் வேணும்? कितने लोगों को इसहाक के आशीष चाहिए. எத்தனை பேருடைய தகப்பன்மார் ஆபிரகாம் போல இருக்காங்கன்னு தெரியல. कितने लोगों के पिता अब्राहम के समान है यहाँ पर मैं मुझे पता नहीं. அப்பா அம்மா ஏதாவது நிறைய சேர்த்து வச்சிருக்காங்களா? आपके माँ पिता बहुत कमा कर रखा क्या. ஈசாக்குக்கு பெண் கொண்டு வரதுக்கு 10 ஒட்டகத்தை அனுப்பினார். ईसा को जब लड़की लाने के लिए 10 ऊंट को भेजा. ஆபிரகாம் அவ்வளவு பெரிய பணக்காரர். अब्राहम इतना बड़ा श्रीमान. ஒரு ஒட்டகம் ஒரு ரோல்ஸ் ராய் காருக்கு சமம். ये ऊंट की कीमत एक रोल्स रॉयस जो कार है उसके तुलने में है. இந்த ரோல்ஸ் ராய் கார் சாதாரண கார் ரோல்ஸ் ராய்ல 4 கோடி ரூபாய். एक साधारण रोल्स रॉयस जो कार है 4 करोड़ का है. அதுல கொஞ்சம் ஹை எண்ட் மாடலா இருக்கு, அது 15 கோடி 20 கோடி ரூபாய். उसमें हाई मॉडल आप लेने जाएंगे 15-20 करोड़ होता है.
ஊர்ல அம்பானி மட்டும் வச்சிருக்கிறாரு. हमारे देश में अंबानी के पास है सिर्फ। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद हो। நான் பெங்களூருக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். मैं बैंगलोर में एक शादी में गया था। கல்யாண பொண்ணு என்னோட அண்ணன் மகன். जो शादी का लड़की मेरे बड़े भाई की बेटी है। திடீர்னு ரோல்ஸ் ராய் கார்ல வந்து இறங்குனா. अचानक रोल्स रॉयस कार में आकर उतरा। எனக்கு ரொம்ப நாள் ஆசை. मुझे बहुत दिन से आशा है। அந்த கார்ல உட்கார்ந்து எழுப்பிடணும், இறங்கிடணும். वो कार में बैठकर उतरना है। டிராவல் பண்ணணும்னு ஆசை இல்ல. सफर करना आसान नहीं है। அந்த டிரைவர் என்ன பார்த்து ஓடி வந்தான். वो ड्राइवर मुझे देखकर भाग कर आया। பாஸ்டர் உட்காருங்க. पास्टर इसमें बैठो। நான் உட்காரலையா, मैं नहीं बैठूंगा। நான் பக்கத்துல நின்னுக்கிறேன், ஒரு போட்டோ எடு அப்படினேன். मैं बाजू में खड़ा रहा तो मुझे एक फोटो निकालो। எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கிறேன், போட்டோவே எடுக்க மாட்டேன். बहुत देशों में गया लेकिन कहीं फोटो नहीं निकालता हूँ। ஆனா என்னவோ இந்த காரை பார்த்தோன்னே ஒரு போட்டோ எடுத்தேன். लेकिन एक गाड़ी को देखा तो मुझे ऐसा आशा लगा एक फोटो। நான் எடுத்தோன்னே நிறைய பேர் வந்து அந்த போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. जैसे मैंने शुरू किया तो बहुत से लोग आकर खड़ा होकर फोटो निकालने लगे। அந்த காரோட விலை அவ்வளோ क्योंकि वो कार के दाम उतना बड़ा है। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। அந்த கார் வாங்கணும்னா ஒரு தகுதி இருக்கு. वो कार अगर लेना है तो आपके अंदर एक योग्यता होना चाहिए। எனக்கு ரோல்ஸ் ராய் கார் வாங்கினா எங்க தாத்தா கோடீஸ்வரனா இருக்கணும். मैं रोल्स रॉयस गाड़ी लेना तो मेरा दादा करोड़पति होना है। அப்ப எங்க அப்பாவும் கோடீஸ்வரனா இருப்பார். जब मेरे पिता भी करोड़पति होता है அப்பதான் பேரன் வாங்க முடியும். जब उसके पोता ले सकता है। இல்லாட்டா எங்க அப்பா கோடீஸ்வரனா கோடிகளுக்கு இன்கம் டாக்ஸ் கட்டி இருக்கணும். लेकिन मेरे पिता करोड़ों इनकम टैक्स भरा हुआ नहीं। ஈசாக்கு அவ்வளவு பெரிய பணக்காரன், इसहाक इतना बड़ा धनवान था, அவ்வளவு பெரிய தனவான். इतना बड़ा धनवान है। ஆனா யாக்கோபு அப்படி இல்ல. लेकिन याकूब ऐसा नहीं है। ஈசாக்கே உனக்கு எப்படி இந்த ஆசீர்வாதம் வந்துச்சு? इसहाक तुम्हें ये आशीष किस तरह आया है? எல்லாம் எங்க அப்பா தந்தது. सब कुछ मेरे पिता दिया है। எனக்கு ஒட்டகத்தை தந்தது எங்க அப்பா. मुझे ऊंट मेरे पिता दिया है। தனக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுத்துட்டான். जो कुछ उसके पास था सब कुछ दे दिया। இதான் ஈசாக்கின் ஆசீர்வாதம். ये इसहाक के आशीष। இப்ப உங்களை பார்த்து கேட்க விரும்புறேன். अब मैं आपसे पूछ रहा हूँ, எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு எங்க அப்பா நிறைய சேர்த்து வச்சிருக்கிறாரு? कितने लोगों को खुशी है मेरे पितामह ने बहुत कमा कर रखा है। எல்லாம் எனக்குதான். सब कुछ मेरा है। எத்தனை பேர் சொல்ல போறீங்க? कितने लोग बोल सकते हैं? யாரும் இருக்கீங்களா அப்படி? ऐसा कोई है? உங்களை தான் கேட்கிறேன். आपसे सवाल कर रहा हूँ। அப்போ நமக்கு ஈசாக்கின் ஆசீர்வாதமும் வேண்டாம், जब हमें इसहाक के आशीष भी नहीं चाहिए, அபிரகாமின் ஆசீர்வாதமும் வேண்டாம், अब्राहम के आशीष भी नहीं चाहिए, ஈசாக்கின் ஆசீர்வாதம் வேண்டாம். इसहाक के आशीष भी नहीं चाहिए। யாக்கோபின் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? अब याकूब के आशीष किस तरह का है? அவன் தகப்பன் வீட்டை விட்டு போகும்போது जब वो अपने पिता के घर छोड़कर जाने के ஒரே समय ஒரு தடி, ஒரு கோல் எடுத்துட்டு போனான். एक लाठी उसके हाथ में था। அது மட்டும் எடுத்துட்டு போனான். सिर्फ एक लाठी लेकर गया। 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல படிக்கும்போது 32वां अध्याय के 10वां वचन में पढ़ने का समय அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? उन्होंने बोलने वाला शब्द क्या है? கோலும் கையுமாய் யோர்தானை கடந்து போனேன். मैं सिर्फ लाठी के साथ इस योरदान को पार कर கர்த்தர் गया। என்ன 2 பரிவாரங்களுடையவனாய் மாற்றிட்டார். लेकिन परमेश्वर मुझे 2 परिवार बना दिया है। ஹல்லேலூயா சொல்லுங்களேன். एक हालेलुया बोलिए। தகப்பன் வீட்டை விட்டு போகும்போது கையில ஒண்ணும் கிடையாது. जब पिता के घर छोड़कर जाने के समय हाथ में कुछ नहीं था। கொஞ்சம் கவனிங்க, வசனத்தை கவனிங்க. वचन में यहाँ पर ध्यान दीजिए। யாக்கோபு ஒரு ஜெபம் பண்றான். याकूब ये प्रार्थना कर रहे அவன் हैं। என்ன ஜெபம் பண்ணா தெரியுமா? वो क्या प्रार्थना किया पता है? தேவரீர் என்னோடு கூட இருந்து हे परमेश्वर आप मेरे संग रहकर உண்ண உணவு, खाने के लिए भोजन, உடுக்க வஸ்திரமும் पहनने के लिए वस्त्र எனக்கு தந்தைய தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வந்தா मुझे देकर वापस जब मेरे पिता के घर पर आप ले आएगा, நீங்க தான் ஐயா என்னுடைய தேவன். आप ही मेरे परमेश्वर है। அப்ப நல்லா யோசித்து பாருங்க. जब अच्छे सोच कर देखिए, யாக்கோபு தகப்பன் வீட்டை விட்டு வெளிய வரும்போது जब याकूब अपने पिता के घर को छोड़कर बाहर आने के समय அவனுக்கு அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்ல, दूसरे समय की खाने के लिए उनके पास कुछ नहीं था, வேற மாற்று வஸ்திரம் இல்ல. बदलने के लिए और वस्त्र नहीं था। ஏன்னா ஒரு ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்கிறான். क्योंकि जो वस्त्र पहना उसके साथ निकला, அந்த ட்ரெஸ்ஸோட வந்துட்டான். वो वस्त्र के साथ आ गया। அவன் எவ்வளவு கண்ணீரோட ஜெபிக்கிறான் பாத்தீங்களா? वो भी कितना आंसू के साथ प्रार्थना कर रहा है। ஆதியாகமம் 28 அதிகாரத்தை வீட்ல போய் படிச்சு பாருங்க. वो 28वां अध्याय को घर पर जाकर पढ़ना देखिए। தேவரீர் என்னோட கூட இருந்து परमेश्वर आप मेरे साथ रहकर உண்ண உணவு தாங்க ஆண்டவர். खाने के लिए भोजन दो। அப்ப அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு என்ன இல்ல அவனுக்கு? जब आगे के समय की खाने के लिए उसके पास वही कुछ नहीं है, ऐसा नहीं है, அவனுக்கு இல்ல. उसके पास नहीं है। யார் சாப்பாடு தருவா? कौन खाना खिलाएगा? ஆனா அப்படிப்பட்டவனை தான் लेकिन वैसे जो व्यक्ति को சாப்பிட சாப்பாடு இல்ல, மாற்றிக்கொள்ள வஸ்திரம் இல்ல, खाने के लिए भोजन खाना नहीं है, पहनने के लिए और वस्त्र नहीं है, தங்கறதுக்கு வீடு இல்ல. रहने के लिए घर नहीं है। ஆனா எங்க அப்பா பெரிய பணக்காரன், लेकिन मेरे पिता बड़ा धनवान है, ஆனா எனக்கு ஒண்ணுமே தரல, लेकिन मुझे कुछ भी नहीं दिया, எனக்கு ஒண்ணும் தரல. मुझे कुछ नहीं दिया। சுருக்கமா சொன்னா अगर सारांश से कहेंगे तो எங்க அப்பா என்னை ஏமாத்திட்டாங்க. मेरे पिता मुझे धोखा दे எங்க दिया, அப்பா என்ன வெறுமையா அனுப்பிட்டான். मुझे खाली भेज दिया है। அவங்க அப்பா, அதாவது யாக்கோபுடைய தாத்தா, उनके पिता इसहाक के पिता பெண் கொண்டு வரதுக்கு 10 ஒட்டகத்தை அனுப்புனான். जब लड़की लेकर आने के लिए 10 ऊंट को भेजा, எனக்கு ஒரு கழுதையாய் அனுப்பி இருக்கலாம்ல. मेरे लिए
गधा तो दे सकता था, அனுப்பல. नहीं दिया। நான் போய் வீட்டை விட்டு போய் 20 வருஷம் ஆச்சு. मैं घर छोड़कर जाकर 20 साल हो गया। ஒரு நாளாயில ஒரு வேலைக்காரன் அனுப்பி யாக்கோபே உயிரோடு இருக்கிறியா செத்தியா கூட என்ன விசாரிக்கல. एक दिन एक नौकर को बेचकर तुम जितना ही क्या मरा वो भी पूछताछ नहीं किया। ஒரு நல்ல ஜெபிக்கிற தாய் இருந்தாங்க. और अच्छे से प्रार्थना करने वाला एक माँ था। அந்த அம்மா பேர் ரெபெக்கா. वो माँ के नाम रेबेका। யாக்கோபு கிட்ட ஒரு சபதம் பண்ணாங்க. याकूब से शपथ करवाई, உம்மேல வர சாபம் எம்மேல வரட்டும், तुम्हारे ऊपर आने वाले शाप मुझ पर आने दो। அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். उसको बहुत खुशी, எனக்காக உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு தாய் இருக்கிறார். मेरे लिए जवाबदारी लेने वाला एक माँ है। ஆனா அந்த தாய் கூட மறந்துட்டான். लेकिन अब वो माँ भी भूल गई। என் வீட்டை விட்டு பையன் போனானே, मेरे घर छोड़कर लड़का गया, அவன் எப்படி இருக்கிறான் விசாரிக்கலாம். वो कैसा है करके पूछताछ कर सकता है। ஒரு ஆள் அனுப்பி ஆயிரம் கேட்கலாம். किसी को बेचकर हालचाल पूछ सकता है। என்ன தன்னுடைய சகோதரன் வீடு தான் ஒரு லெட்டர் ஆயிலும் போட்டு விசாரிக்கலாம். अपने भाई के घर एक खत भी लिखकर पूछ सकता था, தாய் கூட மறந்துட்டான். लेकिन माँ भी भूल गई, தகப்பன் மறந்துட்டான். पिता भूल गया। நான் இப்படி யோசிக்கிறேன். मैं ऐसा सोच रहा हूँ, நான் மெட்ராஸ்ல இருந்து இங்க நான் திருநெல்வேலியில இருந்து சென்னைக்கு வந்து சென்னையில இருந்து இங்க ஃளைட்ல வந்தேன். मैं तिरुनेलवेली से चेन्नई आया, चेन्नई से यहाँ पर फ्लाइट में आया। என் பையன் கேக்குறான், அப்ப டிக்கெட் எடுத்துட்டீங்களா? मेरा लड़का पूछ रहे हैं, मैंने टिकट ले लिया, ஐடி கார்டு வச்சிருக்கீங்களா? आईडी कार्ड रखा क्या? நீங்க இந்த பட்டன் சில நேரம் இந்த ஜிப்பாவுக்கு பட்டன் மறந்துட்டு வந்துருவேன். उस समय जिपा के बटन को भूल जाता என் हूँ। பையன் கேக்குற பட்டன் எடுத்துட்டீங்களா? मेरा लड़का पूछ रहे हैं, बटन लिया? அவங்க பிள்ளைங்க கூட அன்பா இருக்கிறாங்க. देखो बच्चे तो प्यार के साथ ஒரு हैं। பையனை வெகு தூர தேசத்துக்கு தகப்பன் அனுப்புறான். एक लड़का को दूर देश में पिता भेज रहे हैं, ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்துருக்கலாம், एक बार भी पानी दे सकते हैं, இல்லைன்னா ஒரு சாப்பாடு பொட்டலத்தை கட்டி கொடுத்து या அனுப்பிருக்கலாம். खाना के पार्सल तो बना कर दे सकता என்ன है। கஷ்டமான தகப்பையா. कितना तकलीफ से भरा हुआ, ஒரு நன்மையும் செய்யல. कुछ भी भलाई नहीं किया। போயிரு மாமா வீட்டுக்கு போயிரு. जाओ जाओ अपने मामा के घर पर जाओ, நீ இங்க இருக்காத மண்டவனை கொண்டு போடுவான். यहाँ पर मत रहो, तुम्हारे भाई तुझे मार डालेगा, நீ போயிரு சீக்கிரமா. तुम जल्दी से चले जाओ। அவனை துரத்துறதுலயே குறியா இருந்தான். उसको बहाने में ही था। இவ்வளவு வேதனையோட அந்த பையன் போயிருப்பான். इतना दर्द के साथ वो लड़का ஒரு गया, வாலிபன், एक जवान, ஒரு जवान கையில ஒரு கோல் மட்டும் எடுத்துட்டு हाथ में सिर्फ एक लाठी लेकर जा रहे हैं। எனக்கு யாரும் இல்ல சுவாமி. मेरे लिए कोई नहीं है स्वामी, நீங்க என்னோட கூட இருந்தீங்கன்னா, अगर आप मेरे साथ हैं तो, நீங்க என் கூட இருந்தீங்கன்னா, अगर आप मेरे साथ हैं तो, ஆண்டவரே எனக்கு உண்ண உணவு தந்தீங்கன்னா, हे प्रभु मुझे खाने के लिए खाना எனக்கு देगा, மாற்று வஸ்திரம் தந்தீங்கன்னா, मुझे बदलने के लिए वस्त्र देगा, அதோட மட்டும் இல்ல, सिर्फ उतना नहीं, என்ன எங்க அப்பா வீட்டுக்கு திரும்ப கொண்டு வந்தீங்கன்னா, मुझे मेरे पिता के घर पर आप वापस लाएंगे, நீதான் என் தெய்வம். हाँ भी मेरे परमेश्वर। ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. एक हालेलुया बोलिए, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोरदार हालेलुया बोलिए, உற்சாகத்தோட அல்லேலூயா சொல்லுங்க. उत्साह के साथ एक हालेलुया बोलिए। அதனால தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. इसलिए बाइबल में लिखा है, ஆபிரகாம் நிறைய சொத்து வச்சிருந்தான், அதுல பிழைச்சுக்கிட்டான். अब्राहम के पास बहुत जायदाद था, उसमें वो जिंदगी बिताया। ஈசாக்குக்கு அப்பாவுடைய சொத்து இருந்தது, அதனால பிழைச்சுக்கிட்டான். ईसाक को पिता के जायदाद था, इसलिए वो अच्छे जीवन बिताया। ஈசாக்கு யாக்கோபு கையில ஒண்ணுமே இல்லை. लेकिन याकूब के हाथ में कुछ नहीं था, வெறும் கையாய் வந்தான். खाली हाथ गया, வெறும் கையாய் வந்தான். खाली हाथ आया। கர்த்தர் அவனை உயர்த்தி, परमेश्वर उन्हें ऊंचा किया। நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? हमारे परमेश्वर कैसा है मालूम है? நம்ம நம்முடைய கையில திறமைகளை நம்ப கூடாது. हमारे हाथों के आधार पर हम भरोसा नहीं நம்ம करना। சம்பாதிச்சது இருக்குது அப்படி நம்ப கூடாது. मैंने कमा कर रखा है करके भरोसा नहीं करना। அதாவது எங்க அப்பா சொத்து இருக்குன்னு சொல்லி நம்ம நம்ப கூடாது. मेरे पिता की जायदाद देकर हम भरोसा नहीं करना। கர்த்தர் நம்ம எப்படி விரும்புறார் தெரியுமா? लोग हमें कैसा चाहता है? இயேசு மட்டும் நம்ம நம்பணும். हम सिर्फ यीशु के ऊपर भरोसा रखना நீங்க है। அவரை மட்டும் நம்புனீங்கன்னா, आप सिर्फ उनके ऊपर भरोसा रखेंगे तो ஜீரோல இருந்து உன்னை கர்த்தர் ஹீரோவா மாத்துவார். जो जीरो से परमेश्वर तुम्हें हीरो बना देगा। அல்லேலூயா சொல்லுங்க. एक हालेलुया बोलिए, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। இது ஒரு டைப் ஆஃப் blessings. ये एक प्रकार का आशीष है। இன்னொரு பக்கம் சொல்றேன். और एक तरफ कहता हूँ, தாய் வயிற்றுல இருந்து பிறக்கும் போதே அண்ணன் கால் பிடிச்சான். जो माँ के गोद से जन्म होने के समय उनके बड़ा भाई उनके पैर पकड़ा। அம்மா வயிற்றுல இருக்கும் போதே அண்ணன் காலை பிடிச்சான். जब माँ के पेट में रहने के समय उसके भाई जो पैर पकड़ा। கடைசில आखिरी में அவன் மரிக்கும் போது जब वो मरने के समय என்ன பிடிச்சிட்டு மச்சான் தெரியுமா? क्या पकड़ कर मरा पता है? தகப்ப வீட்டுல இருந்து போகும்போது கொண்டு போனத கோலை பிடிச்சிட்டே செத்தான். पिता के घर पर जो लाठी लेकर गया वही लाठी को पकड़ कर वो मरा। இன்னொரு முறை சொல்லட்டுமா? हर एक प्रकार का हो। தாய் வயிற்றுல இந்த பூமிக்கு வரும்போது அண்ணன் காலை பிடிச்சான். जब माँ के गोद से बाहर आने के समय भाई के पैर को पकड़ा। ஆனா பூமியை விட்டு போகும்போது கர்த்தர் தந்த கோலை பிடிச்சான். लेकिन भूमि से छोड़कर जाने के समय परमेश्वर ने दिया हुआ लाठी को पकड़ा। இந்த கோல் என்ன தெரியுமா? ये लाठी क्या पता है? தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம். परमेश्वर हमें देने वाला प्रतिज्ञा। தேவன் நமக்கு தருகிற வசனம். परमेश्वर हमें देने वाला वचन। இந்த வசனத்தை நீ பிடிச்சிட்டீனா, ये वचन तो थामे रहेगा। तो தாத்தாவை விட உன் தகப்பனை விட கர்த்தர் உன்னை மேலாய் ஆசீர்வதிப்பார். तुम्हारे दादा तुम्हारे पिता से भी बढ़कर परमेश्वर तुम्हें आशीष करेगा। இப்போ உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புறேன். अब आपसे मैं सवाल करना चाहता हूँ, இப்போ யாருடைய ஆசீர்வாதம் अब வேணும்? आपको किस
किसका आशीष चाहिए? అబ్రహామిన ఆశీర్వాదమా, अब्राहम का आशीष ஈசாக்கின் ஆசீர்வாதமா, या इसहाक का आशीष யாக்கோபின் या ஆசீர்வாதமா? याकूब का आशीष? நீங்க வாய் திறந்து சொல்லுங்க आप பார்க்கலாம். मुंह खोलकर बोलिए, யாருடைய ஆசீர்வாதம் வேணும்? किसका आशीष चाहिए? எத்தனை பேர் விரும்புறீங்க? कितने लोग चाहते हैं? எத்தனை பேர் விரும்புறீங்க? कितने लोग चाहते हैं? உடைய வலது கரத்தை உயர்த்தி वैसे दाहिने हाथ उठाकर கண்களை மூடி आंखों को बंद करना, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. प्रभु से मांगिए, இதுவரை நான் வெறுங்கையாய் வந்திருக்கிறேன். हे प्रभु मैं खाली आया हूँ, என் கையில ஒண்ணே இல்ல ஆண்டவரே. मेरे हाथ में कुछ नहीं है प्रभु, ஒரே ஒரு கோல் இருக்கிறது. एक ही लाठी है। அந்த கோல் என்ன தெரியுமா? वो लाठी क्या है நீங்க पता है? தந்திருக்கிற வசனம் மட்டும்தான் இருக்கு. आपने दिया वो वचन, எங்க அப்பா சொத்து எனக்கு இல்ல, मेरे पिता की जायदाद नहीं है, சம்பாதிக்கிற பலன் எனக்கு இல்ல. खपाने के ताकत नहीं है என் मुझे। ஆசீர்வதிங்க ஆண்டவரே. मुझे आशीष करो पिता। வாய் திறந்து கேட்பீங்களா? मुंह खोलकर मांगेगा क्या? கண்ணீரோட கேட்பீங்களா? आंसुओं के साथ मांगेगा क्या? யாக்கோபின் தேவனே, याकूब के परमेश्वर, கூப்பிடுங்க யாக்கோபின் தேவனே, पुकारिए याकूब के परमेश्वर, சத்தமாய் கூப்பிடுங்க யாக்கோபின் தேவனே. पुकार के बोलिए याकूब के இந்த परमेश्वर। சத்தம் போதாது. ये आवाज काफी नहीं है, உங்களை தொடட்டும். लोग आपको छूने दो, கர்த்தர் உங்களை தொடட்டும். लोग आपको छूने दो। என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. मुझे आशीष करो प्रभु, நீர் யாக்கோபின் தேவன். आप याकूब के परमेश्वर। சீயோனிலிருந்து என்னை ஹீரோவாய் மாற்ற முடியும். जीरो से मुझे हीरो बना सकता है, என்னை எஜமானனாய் மாற்ற முடியும். मुझे आप मालिक बना सकता है, வேலைக்காரனான என்னை जो मालिक मुझे என்னை எஜமானனாய் மாற்ற முடியும். जो मालिक का बना सकता है मुझे। அதுதான் யாக்கோபின் ஆசீர்வாதம். वो है याकूब का आशीष, அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரே. वो आशीष मुझे चाहिए प्रभु, ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரே. वो आशीष मुझे चाहिए प्रभु। கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். शत्रु तेरे अभिषेक को निकाल दिया है, அபிஷேகத்தினை பெற்றுக்கொள்வாயாக. उस अभिषेक को पालो, ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுவாயாக. आत्मा में भरकर अन्य भाषा में बात करो, ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுவாயாக. आत्मा में भरकर अन्य भाषा में बात करो। அபிஷேகம் உயர்த்தும். उस अभिषेक ऊंचाई करेगा, அபிஷேகம் உயர்த்தும். वो अभिषेक तुझे ऊंचा करेगा, அபிஷேகத்துக்கு இடம் கொடுப்போமாக. अभिषेक के जगह देंगे, அபிஷேகத்துக்கு இடம் கொடுப்போமாக. अभिषेक के जगह देंगे। ஒரு ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். प्रभु की आत्मा मंडरा रहे, பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा मंडरा रहे, சரீரங்களை விட்டுக் கொடுங்கள். वो अपने आप को समर्पण करो, வாய்களை திறந்து கர்த்தரோடு பேசுங்கள். मुंह खोलकर प्रभु से बात करो। கர்த்தரின் அபிஷேகத்தால் கொள்கிறார். प्रभु अभिषेक के साथ छू रहा है, தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. प्रभु के शामल उतर रहा है, தரித்திரம் மாறுகிறது. दरिद्र बदल रहा है, உன்னுடைய கஷ்டங்கள் மாறுகிறது. बंधन टूट रहा है, உன்னுடைய கண்ணீர் மாறுகிறது. आंसू बदल रहा है। கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு வந்திருக்கிறார். प्रभु तुझे आशीष करने के लिए आया है। யாக்கோபின் ஆசீர்வாதம். याकूब का आशीष, யாக்கோபின் ஆசீர்வாதம். याकूब का आशीष। மனுஷன் உன்னை கைவிட்டாலும் लोग आपको त्यागा तुम्हें, தேவன் உன்னை கைவிட மாட்டார். परमेश्वर तुझे नहीं त्यागेगा। யார் உன்னை மறந்தாலும் सभी लोग तुम्हें भूल गया, உன்னை तुम्हें மறக்க மாட்டார். प्रभु तुझे नहीं भूलेगा। தேவனை பிடித்துக்கொள். वो उस परमेश्वर को थामो, தேவனை தட்டி ஆவியில கலிகூறி. वो तालियां बजा के तुम मुझे महिमा दे। கிருபை, கிருபை, கிருபை. வல்லமை, கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. सामने उतर रहा है। ஓ, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேண்டாம். अब्राहम का आशीष नहीं चाहिए, ஈசாக்கின் ஆசீர்வாதம் வேண்டாம். इसहाक के लिए नहीं चाहिए। கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். वो याकूब का आशीष उतर दे, கர்த்தர் आशीर्वदिக்கட்டும். मुझे प्रभु आशीष करने दो। கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே. ओ मुझे आशीष करो प्रभु। सब लोग अच्छे ताले बजाकर प्रभु ताले बजाकर हाथ में लेकर अभिषेक में जाकर आत्मा में भरिए, आत्मा में भरिए, मुंह खोलिए, अन्य भाषा में बात करो। Thank you Lord, thank you Jesus. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, जवान भाई जवान बहन, இது ஒரு நல்ல நேரம் உனக்கு. एक अच्छा समय है तेरे இது लिए, ஒரு நல்ல நேரம் உனக்கு. एक अच्छे समय है तेरे அதை लिए। பிடித்துக்கொள். परमेश्वर को थाम लो। யாக்கோபை போல என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லு. याकूब के समय मुझे आशीष करोगे, யாக்கோபை போல என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லு. याकूब के समय मुझे आशीष करोगे। வாய்ப்பிடித்து கர்த்தரை கேளு. मुंह खोलकर प्रभु से बात। அபிஷேகம் உன்னை தொடட்டும். प्रभु का अभिषेक की स्वरूप कर रहा है, உன்னை தொடட்டும். प्रभु की शामत तुझे छोड़ लो। தரித்திரம் மாறட்டும். ओ तुम्हारे विषय बदल दो, தரித்திரம் மாறட்டும். दरिद्र बदल दो, தரித்திரம் मारட்டும். बुराई बदल दो। Thank you.
अपने आप के अंदर दबाओ। வாய் விரிவாய் திறங்க. अच्छे से मुंह खोलो। நீங்க நல்ல வாயில திறந்து பேசுங்க. अच्छा मुंह खोलकर बात करो। கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். प्रभु तुझे आशीष कर रहा है। கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். प्रभु तुझे आशीष करने के लिए आया है। உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்த வந்திருக்கிறார். तुम्हें उन्नति करने के लिए आया है। கர்த்தர் கனப்படுத்த வந்திருக்கிறார். आदर करने के लिए आया है। உனக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடு. मुंह खोलकर प्रभु के प्यार இயேசுவே, என்னை நிரப்பு. வலதுகரத்தை உயர்த்தி கேட்கலாமா? दाहिने हाथ को ऊंचाई कर आप मांगेंगे। ಅದ್ಭುತಮಾಡಪ್ಪ ನನ್ನ ಜೀವಿತವೇ, ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿರುವೆ ನೇಸಪ್ಪ. ಅದ್ಭುತ ಮಾಡಪ್ಪ ನನ್ನ ಜೀವಿತವೇ, ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿರುವೆ ನೇಸಪ್ಪ. ನನ್ನೇ ನಂಬಿರುವೇನೋ, ನಿಮ್ಮನ್ನೇ ಆರುವೆಲ್ಲಪ್ಪ. ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿರುವೇನೋ, ನಿಮ್ಮನ್ನೇ ಆರುವೆಲ್ಲಪ್ಪ. ಅದ್ಭುತ ಮಾಡಪ್ಪ ನನ್ನ ಜೀವಿತವೇ, ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿರುವೆ ಸಪ್ಪ. ಅದ್ಭುತ ಮಾಡಪ್ಪ ನನ್ನ ಜೀವಿತವೇ, ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿರುವೆ ಸಪ್ಪ. ನಿಮ್ಮನ್ನೇ ನಂಬಿರುವೆನೋ, ನಿಮ್ಮನ್ನೇ ಆರುವೆಲ್ಲಪ್ಪ. யாக்கோபின் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். हाथ उठाकर बोलिए याकूब का आशीष मुझे चाहिए। யாக்கோபு போல ஆசீர்வதிங்க. मुझे याकूब के समान आशीष करो। நான் பெருங்கையாய் வந்திருக்கிறேன். मैं कहाँ ले आया நான் हूँ। பெருங்கையாய் வந்திருக்கிறேன். मैं कहाँ ले आया हूँ। யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன். याकूब के परमेश्वर हमारा परमेश्वर। என்னை உயர்த்தும். हमें ऊंचाई करो। என் குடும்பத்தை உயர்த்தும். मेरे परिवार को ऊंचाई என் करो। பிள்ளைகளை உயர்த்தும். मेरे बच्चों को ऊंचाई करो। எந்த மனுஷனையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டாம். कोई भी मनुष्य मुझे आशीष नहीं நீங்க करता। என்ன ஆசீர்வதிங்க. आप मुझे आशीष करो प्रभु। எத்தனை பேர் விரும்புறோம்? कितने लोग चाहते हैं। தைரியமா சொல்லுங்க. हिम्मत के साथ बोलिए। யாக்கோபு ஆண்டவர் நீங்க ஒருத்தர் தான் ஆசீர்வதிச்சீங்க. याकूब के से परमेश्वर आपने आशीष किया है। என்னை நீங்க மட்டும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. मुझे मिस्र आप आशीष कीजिए। ஆண்டவரே, உலகம் என்னை ஆசீர்வதிக்க வேண்டாம். दुनिया मुझे आशीष करने का विषय பிசாசு है। என்னை ஆசீர்வதிக்க வேண்டாம். शैतान का आशीष नहीं चाहिए। மனுஷன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டாம். मनुष्य का आशीष नहीं चाहिए। நீர் பரலோகத்திலிருந்து என்னை ஆசீர்வதிங்க. आप स्वर्ग से मुझे आशीष करो। நீங்க விடாம கத்தர் பிடிச்சீங்க. हम नहीं छोड़ते हुए प्रभु को थाम लो। உண்மை இல்லை சுவாமி. मुझे सच्चाई से प्रभु உண்மை இல்லையா? मेरे पास कुछ नहीं आया। உன் கையுமா இந்த பப்பாய் பட்டு வந்திருக்கிறேன். सिर्फ लाठी और काली आत्माओं के शहर में आया है। என்னை உயர்த்த வல்லவராக मुझे आप ऊंचाई करने के लिए सामर्थ्यवान है। ஆசீர்வதிங்க ஆண்டவரே. मुझे आशीष करो प्रभु। கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आपका आशीष करेगा। அல்லேலூயா. हालेलुया। யாக்கோபின் தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தருவார்? याकूब के परमेश्वर किस तरह के आशीष को देगा। ஒரு 3-4 குறிப்புகளை நான் உங்களோட பேச விரும்புகிறேன். 3-4 विषय को मैं आपके बीच में रखना चाहता हूँ। சந்தோஷமா இருக்கிறீங்களா? आप लोग खुशी के साथ है। சந்தோஷமா? आप खुशी है। சந்தோஷம் ஒரு அழகிய சொல்லுங்க. एक खुशी से कुछ आगे बोलिए। யாக்கோபின் தேவன் முதல்ல பாதை காட்டுவார். याकूब के परमेश्वर पहला हमें मार्गदर्शन कराएगा। The Lord of Jacob shows his ways. हमें रास्ता दिखाएगा, मार्गदर्शन कराएगा। Number 2. और दूसरा, யாக்கோபின் தேவன் பாடுகளுக்கு பலன் அளிப்பார். याकूब का परमेश्वर अब जो तकलीफ उठा रहे हैं उसके प्रतिफल देगा। He gives his reward to your labor. हमारे जो तकलीफों को जो तकलीफ उठाते हैं उसके फल देगा, प्रतिफल देगा। Number 3. और नंबर 3, He protect you. உன்னை பாதுகாப்பார். वो तुम्हें सुरक्षित रखेगा। The Lord of Jacob
give the protection. याकूब के परमेश्वर हमें सुरक्षा देता है। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। நாலாவதா और चौथा, உன்னை பரவசம் அடைய செய்வார். तुम्हें मगन कराएगा, आनंदित कराएगा। Declare is good news. तुम्हें अच्छे से संदेश मिलेगा। ஐந்தாவதாக और पांचवा, உன்னை பரம கானானிலே சேர்ப்பார். तुम्हें स्वर्गीय कानान तक लेकर जाएगा। நான் தமிழ்ல ரைமிங்கா நான் சொல்லிட்டு मैं இருக்கிறேன். तमिल में इसे रिमिंग में कह रहे हैं, பாதை காட்டுவார், जो मार्गदर्शन कराएगा, பாடுகளுக்கு பலன் தருவார், जो तकलीफों के बल देगा பாதுகாப்பார், और सुरक्षित रखेगा, பரவசம் அடைய செய்வார், हमें आनंदित कराएगा பரலோக சேர்ப்பார். और स्वर्ग ले जाएगा। இவர்தான் யாக்கோபின் தேவன். यही याकूब के परमेश्वर है। அல்லேலூயா சொல்லலாமா? एक हालेलुया बोलिए। இவ்வளவு நேரம் ஆவியானவர் அனுமதிக்கிறாரோ அவ்வளவு நேரம் உங்களோட பேசுகிறேன். जितना समय पवित्र आत्मा जो सहायता करता है उतना समय बात करूंगा। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। உங்களுக்கு வழக்கமா எப்ப கூட்டம் முடிய சொல்லுங்க பாருங்க. हमेशा आपको कितना बजे सभा बंद होते हैं? நீங்க தான் சொல்லுங்க. 1 बजे 1 बजे। ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட 1 மணி ஆக போகுது. लगभग अब 1 बजने वाला இப்பதான் है। பிரசங்கமே ஆரம்பிக்க போறோம். लेकिन अभी संदेश हम शुरू कर रहे हैं। கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். प्रभु हमारे साथ है। அதனால அந்த டைம் போறதே மறந்து நம்ம உட்கார்ந்து इसलिए समय जो चले जाते हैं उसे भूल कर हम बैठा है। கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னா இப்பவே போர் அடிச்சிட்டு. यदि परमेश्वर हमारे साथ नहीं है तो अभी से हमें तकलीफ होने लगेगी। முதல்ல கர்த்தருடைய வார்த்தை நான் இந்த சகோதரனுக்கு சொல்கிறேன். पहले प्रभु के वचन को इस भाई मुझे मेरे लिए कह रहे हैं। கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாக்கோபின் ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமாகும். परमेश्वर जो याकूब के आशीष तुम्हारा होगा। வெறுமையாய் போனவனை கர்த்தர் எஜமானனாய் மாற்றினார். जो खाली हाथ गया था उन्हें परमेश्वर ने मालिक बनाया। வேலைக்காரனாய் போனவனை கர்த்தர் எஜமானனாய் மாற்றினார். जो नौकर बनकर गया था उसे परमेश्वर ने मालिक बनाया। 2021ல கர்த்தர் உன்னை எஜமானனாய் மாற்றினார். ये 2021 में परमेश्वर तुम्हें यजमान बना रहा உங்களை है। ப்ளீஸ் பண்றதுக்காக இல்ல, आपको आपको आपसे कृपा प्लीज करने के लिए नहीं। கர்த்தர் ஒரு சொல்லுகிற வார்த்தை சொல்லுகிறேன். परमेश्वर बोलने वाले शब्दों को कहता हूँ। கர்த்தர் எஜமானனுடைய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். परमेश्वर जो मालिक के आशीष को रखा है, கர்த்தரோடு நெருங்கி வா. आओ प्रभु के निकट आओ। கர்த்தருடைய உயர்த்த வாஞ்சிக்கிறார். प्रभु तुम्हें ऊंचाई करना चाहता है। இரண்டாவது நம்முடைய ஊழியக்காரருக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்ல வரும்போது, दूसरा हमारे जो सेवक को प्रभु के वचन कहना चाहता हूँ। அருமையான ஊழியக்காரனே, प्यारे सेवक, மனுஷனை நம்பி நீ ஏமாந்தது போதும். मनुष्यों के ऊपर भरोसा कर बहुत धोखा। நான் என் கரத்தை நீட்டி உன்னை உயர்த்த விரும்புகிறேன். मैं अपने हाथ बढ़ाकर तुम्हें ऊंचाई करना என் चाहता கரத்தை हूँ। நீட்டி உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். मैंने अपने हाथों को बढ़ाकर तुम्हें आशीष करना நீ चाहता ஒன்றை हूँ। புரிந்து கொள். तुम एक बात समझ लो, மனுஷன் உன்னை உயர்த்தியிருந்தால் மகிமை அவன் எடுத்திருப்பான். जब मनुष्य तुझे ऊंचाई किया है तो महिमा को वो खुद ले लेता அதனால் है। மனிதனுடைய சகாயத்தை நான் அற்றுப்போக பண்ணினேன். इसलिए मनुष्य की मदद को मैंने हटा दिया है। நான் உன்னை உயர்த்துவேன். मैं तुम्हें ऊंचा करूंगा, நான் உன்னை கனப்படுத்துவேன். मैं तुम्हें आदर करूंगा, நான் உன்னை ஊழியத்தை மேன்மைப்படுத்துவேன். मैं तेरे सेवकाई में तुझे ऊंचाई என் करूंगा। பாதபீடத்தில் விழுந்து கிட. मेरे चरणों में गिर என் पड़, வசனத்தை நம்பு. मेरे वचन पर भरोसा நான் कर। உன்னை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். मैं तुम्हें ऊंचाई करूंगा करके परमेश्वर நான் कहता है। உங்களோட பிரசங்கத்துக்கு நிறைய போகிறேன். हाँ, मैं आपके साथ संदेश की तरफ आता हूँ। யாக்கோபின் தேவன் உங்களுடைய தேவனா இருந்தா याकूब के परमेश्वर अगर आपके परमेश्वर है, முதல்ல அவர் உங்களுக்கு பாதை காட்டுவார். पहला वो आपको मार्गदर्शन कराएगा। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। எல்லாருக்கும் வசனம் தெரியும். हम सब वचन को जानते हैं। 28ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமம் புத்தகத்திலே யாக்கோபு தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு வருகிறார். उत्पत्ति 28वां अध्याय में याकूब अपने पिता के घर को छोड़कर निकल रहा है। கையில ஒரு கோலோடு வருகிறார். हाथ में एक लाठी के साथ आ रहे हैं। நடந்து போயிட்டே இருக்கிறார். जब वो चलकर जाते हैं, எவ்வளவு தூரம் போனான்னு தெரியல. कितना दूर गया पता नहीं। லூஸ் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்தா. लूस नाम के गांव पर आया। அந்த ஊர்ல வந்து சூரியன் அஸ்தமித்துச்சு. जब वो गांव पर आया, सूरज जो है अंत हो गया। இப்ப இருக்கிற மாதிரி நம்ம ஊர்ல லைட்லாம் இருக்கிற மாதிரி அன்னைக்கு லைட்லாம் इस கிடையாது. समय जैसे हमारे जगहों पर लाइट है, वैसे उस समय लाइट सब नहीं है। இனி சூரியன் உதயமானால் தான் பிரயாணம் பண்ண முடியும். अब सूरज जब उदय होगा, जब वो सफर को आगे बढ़ा सकता है। அந்த ஊர்ல யாருமே தெரியாது. वहां पर उस गांव में वो किसी भी नहीं जाता। வாலிப பையன் जवान लड़का है। அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கல் எடுத்து தலைக்கு தலையானே வச்சுக்கிட்டு அவன் அப்படியே படுத்துக்கிட்டு उस गांव पर उस जगह पर एक पत्थर लेकर उसे सर के नीचे रखकर वो सो गया। நான் நினைக்கிறேன் வீட்டுல தலையானே வச்சே படுத்திருப்பான் போல. मैंने सोच रहा हूँ घर पर तकिया रखकर ही सोया होगा। அது இல்லாததுனால இப்போ அவனுக்கு தூக்கம் வரல. अब वो नहीं है, इसलिए उसको नींद नहीं आ रहा है, ஒரு கல்லை எடுத்து வச்சுக்கிட்டான். इसलिए पत्थर लेकर रख लिया। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम के महिमा हो। நான் ஒரு நாள் ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணிட்டு मैं இருந்தேன். एक दिन ट्रेन में सफर कर रहा था। ஒரு வாலிப பையன் படுத்து படுத்து பார்த்தா एक जवान लड़का लेट लेट कर देखा, அவனுக்கு தூக்கம் வரல. उसको नींद
नहीं आया। திடீர்னு லேப்டாப் பேக் இருந்துச்சு. अचानक उसके लैपटॉप बैग था, 1 லட்சம் ரூபாய்க்கு மேல அந்த லேப்டாப். 1 लाख के ऊपर वो लैपटॉप है। லேப்டாப் பேக்குள்ள இருக்கு, அதை தூக்கி தலையணை வச்சுக்கிட்டான். उसके अंदर जो था उसे लेकर तकिया बना कर रखा, அப்படியே படுத்தாம நல்லா தூங்கிட்டான். वैसे लेटा तो सो गया। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या पता है? வீட்ல அவன் தலையணை வச்சே படுத்து வசதியா பழகிட்டான். घर पर तकिया रखकर सोकर वो सीखा है। இப்ப தலையணை இல்லாத தூக்கம் வரல. अभी तकिया नहीं इसलिए नींद नहीं आ रही। அதே போலதான் யாக்கோபு. इसी तरह याकूब அந்த கல்லை எடுத்து தலைக்கு வச்சு நல்லா தூங்கிட்டான். पत्थर लेकर सर कर नीचे रखकर सोया। எங்க போறதுன்னு தெரியாது. उसको पता नहीं कहाँ जाना है। பொழுது விடிஞ்சா எந்த ஊருக்கு போகணும்னு தெரியாது. सवेरे हो गया तो किस तरफ चलना है पता नहीं। அப்பதான் கர்த்தர் அவனோட பேசினார். सब परमेश्वर उनसे बात किया। ஒரு வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கு. आकाश और पृथ्वी की तरफ एक सीढ़ी लगा हुआ है। அந்த ஏணியோட டாப் ஆஃப் தி லேடர்ல ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறார். वो सीढ़ी की ऊंचाई में जो है परमेश्वर बैठा है। யாக்கோபே, நீ படுத்திருக்கிற பூமியை உன் சந்ததிக்கு தருவேன்னு சொல்றார். याकूब जहां पर तुम लेटा है इस भूमि को तेरे पीढ़ी को तेरे वंश को दूंगा। இப்ப உங்களை பார்த்து ஒரு கேள்வி. अब मैं आपसे एक सवाल, ஆண்டவர் அவனுக்கு இப்படி பேசும்போது அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டா? जब इस तरह बात करने के समय परमेश्वर उनसे उसकी शादी हुआ था क्या? ஆயிட்டா இல்லையா? बोलिए, होता नहीं नहीं இல்ல. கல்யாணம் யார் மனைவினே தெரியாது. उसको पता नहीं उनके पत्नी कौन है। ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? लेकिन परमेश्वर ने क्या உங்களுடைய बोला? சந்ததிக்கு இந்த பூமியை தருவேன். तुम्हारे संतान को इस भूमि को दूंगा। இப்ப அவனுக்கு ஒரு கேள்வி. अब उसके अंदर एक सवाल, நாளைக்கு யார் சாப்பாடு தருவான்னு தெரியல. कल कौन खाना खिलाएगा पता ஆனா नहीं। என் சந்ததிக்கு தருவேன்னு சொல்றாரு. लेकिन परमेश्वर कहते हैं मेरे संतान को दूंगा। யார் எனக்கு மனைவியா இருக்க முடியும்? कौन मेरा पत्नी हो பல सकता है? கேள்வி அவனுக்கு. कई सवाल उनको। இப்ப அவனுக்கு ஒரு கேள்வியை ஜெபமாய் செய்கிறான். अब उसके अंदर एक सवाल है, उसे प्रार्थना அவரே करता எனக்கு है। சந்ததிக்கு தருகிறோ இல்லையோ, प्रभु आप संतान मुझे दे रहे क्या नहीं? முதல்ல சாப்பாடு தாங்க. पहले मुझे खाना दो, சாப்பாடு தாங்க. पहले मुझे खाना दो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. प्रभु के नाम की महिमा हो। நம்ம ஆண்டவர் எங்க இருந்தாலும் நம்ம திருப்தியாய் போஷிப்பார். हमारे परमेश्वर हम कहीं भी होगा हमें तृप्ति से खिलाता है। நானும் ஒரு பாஸ்டரும் அந்தமானுக்கு கப்பல்ல போயிட்டு இருந்தோம். मैं एक पासवान दोनों मिलकर अंडमान नाम की जो आइलैंड है वहां पर जो जहाज पर के जा रहे हैं। நல்ல கொஞ்சம் கவனிங்க. अच्छे ध्यान दीजिए, எங்களுக்கு புளி சாதம் கட்டி ஒரு 4 பார்சல் தந்திருக்காங்க. हमें जो इमली के जो राइस बनाकर 4 पार्सल दिया हुआ। நாங்க அதை எடுத்துக்கிட்டு நாங்க பிரயாணம் பண்ணிட்டோம். हम उसे लेकर सफर कर रहा था। அப்பதான் 3 நாள் பிரயாணம் அந்தமான் சென்னையில இருந்து. चेन्नई से अंडमान जाना है तो 3 दिन सफर करना है। இப்பதான் ஒரே நாள்ல போயிடுறாங்க. हम एक ही दिन में चले जाते हैं। அந்த பாஸ்டருக்கு கப்பல்ல ஏறி போனோனே ரொம்ப சந்தோஷம். முதல்ல கப்பல்ல போயிட்டு இருக்கிறேன். जो उसे पहली बार हम जा रहे हैं तो बहुत खुशी है हमको। ஆரம்ப ரொம்ப ஜாலியா இருந்து கொஞ்சம் நடுக்கடல்ல கப்பல் போக போக கஷ்டமாயிடுச்சு. शुरुआत में बहुत अच्छा था, बीच समुद्र में जैसा गया तकलीफ होने लगा। அப்பதான் கருப்பா இருக்கு, தண்ணியெல்லாம் தெரியுது. कहीं भी देखा तो पानी और काला दिखता है। பயம் வந்துட்டு डर आ गया। தோத்திரம் பண்ணிட்டே இருந்தேன். बैठकर तो स्तुति करते रहा। பாஸ்டருக்கு உதவிக்காக போயிட்டு இருக்கிறேன். उस पास्टर की मदद के लिए मैं उसके साथ जा रहा था। சாப்பாடு கேட்டார், அந்த சாதத்தை பிரிச்சு கொடுத்தா சாப்பிட்டேன். जब खाना मांगा तो उसे पार्सल खोल कर दिया, खाया। அன்னைக்கு ராத்திரி ஆயிடுச்சு. उस दिन रात हुआ, சாப்பாடு இருக்காடான்னு கேட்டார். खाना एक एक करके पूछा। பாஸ்டர் இன்னும் 2 பார்சல் இருக்கு அப்படி. पास्टर और 2 पार्सल है, என்னதுன்னா क्या है? நான் நினைக்கிறேன் நேற்று காலையில சாப்பிட்டீங்களா அதே சாப்பாடு தான் இப்போ இருக்கும்னு நினைக்கிறேன். मैं भी सोच रहा कल सवेरे जो खाया वही अभी भी होगा। புளி சாதமா அப்படின்னா इमली के जो चावल है। எனக்கு முட்டை இருந்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னா. उसने बोला मुझे अंडा रहेगा तो मैं खाएगा। எனக்கு ஒரு கேள்வி. मेरे अंदर एक सवाल, கடல்ல போயிட்டு இருக்கிற யார் முட்டை தருவா? अब समुद्र में जा रहे कौन हमें अंडा देगा? நான் உடனே பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டேன். मैं पास्टर से बोल दिया, பாஸ்டர் நம்ம கப்பல்ல போயிட்டு இருக்கோம் பாஸ்டர். पास्टर बाबू जहाज में चल रहे हैं अभी। கப்பல்ல யார் முட்டை தருவா? जहाज में कौन भी समुद्र में आकर हमें अंडा देगा? ஒரு சீனியர் பாஸ்டர் நான் அப்பதான் ஊழியத்து வந்திருக்கேன். वो एक सीनियर पास्टर है हमारे लिए, जब लेकिन मैं उस समय सेवा में आया नया है। போய் உட்கார், ए जाके बैठ, தோத்திரம் பண்ணு, स्तोत्र कर, வாய் பேசாத அப்படின்னா. मुंह बंद करो, बात मत करो। நான் சின்ன பையன், मैं छोटा लड़का है। தோத்திரம் பண்ணா முட்டை வந்துருமான்னு ஒரு கேள்வி. मेरे अंदर एक सवाल था, अगर स्तुति करेगा तो अंडा आ जाएगा क्या? தோத்திரம் பண்ண முட்டை வருது, அது எப்படி வரும்? पास्टर बोले तुम स्तुति करो अंडा आएगा। நான் உட்கார்ந்து தோத்திரம் பண்ணிட்டே இருக்கேன். मैं भी बैठकर स्तुति कर रहा हूँ। எங்களுக்கு முன்னாடி ஒரு தாயும் ஒரு மகனும் டிராவல் பண்றாங்க. हमारे आगे की सीट में एक माँ अपने बेटी के साथ सफर कर रही அந்த है। பொண்ணுக்கு பயங்கரமா வயிற்று வலி. उस बेटी को बहुत पेट में दर्द है। கப்பல்ல ஏறினது வாந்தி எடுக்கிறா, வயிற்று வலி எப்படி அழுறா, குழம்பிட்டே இருக்கா. उसको उल्टी हो रहा है, चिल्ला रहा है, रो रहा है, ऐसे बैठा था वो। அவங்களுக்கு ஒரு எண்ணம், उनके अंदर एक विचार, இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்த உடனே ये ड्रेस सब देखेगा तो இவங்க கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கிட்டா சுகமாயிடும். इनके पास जाकर प्रार्थना करेगा तो ठीक हो जाएगा। அந்த பாஸ்டர் ஒல்லியா இருப்பார், நான் இப்படி தடியா இருக்கேன். लेकिन वो पास्टर एकदम सूखा था, मैं लेकिन अच्छा मोटा था। என்னை பார்த்துட்டு நான் தான் பெரிய பாஸ்டர் நினைச்சிட்டு என் பொண்ணுக்கு ஜெபம் பண்ணுங்க, வயிற்று வலி வாந்தி எடுக்கிறா அப்படின்னா. मुझे देखकर मैं बड़ा पास्टर समझकर मेरे लड़की के लिए प्रार्थना करो, उल्टी कर रहे हैं, पेट में दर्द हो रहा है। நான் ஜெபம் பண்ண கூடாது, பெரிய பாஸ்டர்ட்ட போங்க. मैंने अभी मैं प्रार्थना नहीं कर सकता हूँ, बड़ा पास्टर के पास जाओ। அவர் ஒரு 2 வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணார். वो सिर्फ 2 शब्द कहकर प्रार्थना किया, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாபிசாசி அப்படின்னா. धन्यवाद धन्यवाद, जाओ शैतान बोला, போங்க அப்படின்னா. जाओ बोल दिया। என்ன
என்னடா இது ரெண்டே வார்த்தையில ஜெபம் முடிச்சிட்டாங்க. क्या है, 2 शब्द में प्रार्थना खत्म कर दिया। எப்படி முட்டை வரப்போகுது? एक भी जानता रहेगा அவன் வயிற்று வலி மாறுதோ அது ஒரு பிரச்சனை கிடையாது. वो पेट की तरफ जा रहा है क्या नहीं, वो मेरी समस्या नहीं। முட்டை தான் இப்ப வேணும். अभी मुझे अंडा चाहिए, முட்டை வேணும், என்ன செய்யுது? अंडा चाहिए, क्या करेंगे? அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் போய் படுத்துக்கிட்டான். वो लड़की जाकर लेट गई, எழும்பிட்டு தூங்கி எழும்பி அந்த பிள்ளை வந்து இப்போ சாப்பாடு கேட்க பசிக்குது சாப்பாடு தான். सोकर उठने के बाद वो अभी पूछ रही है मुझे भूख लग रहा है, खाना दो। அவங்க அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. वो उस बच्चे को खाना खिला रहा ஒரு है। டப்பால பாயில் பண்ண முட்டை வந்து ஒரு 10-15 எடுத்துட்டு வந்துருக்காங்க. एक डब्बा में जो बॉईल करके 10-15 अंडा हो लेके आया। அவங்களுக்கு ஒரு எண்ணம் இப்போ, उसके अंदर अभी एक विचार, இந்த ஐயா ஜெபம் பண்ணார், பொண்ணு சுகமாயிட்டு. या प्रार्थना किया मेरा लड़की चकाई हो गई। இவங்களுக்கு இந்த முட்டை கொடுத்தா வாங்குவாங்களா? एक अंडा देगा तो लेगा क्या, முட்டை வாங்குவாங்களா? दिया तो लेगा क्या? மெதுவா என்கிட்ட வந்து கேட்டாங்க. धीरे से मेरे से आकर पूछा, ஐயா நான் பாயில் பண்ண முட்டை வச்சிருக்கிறேன், நீங்க சாப்பிடுவீங்களான்னு मैं கேட்டாங்க. बॉईल किया वो अंडा रखा, आप खाएगा क्या? அப்ப கூட நான் சொல்லக்கூடாது, அவர் தான் சொல்லணும். अभी मैंने नहीं बोला है, वही बोल रहा है। பாஸ்டர்ட்ட போய் கேளுங்க. जाओ पास्टर से पूछो। பாஸ்டர் கேட்டாங்க கொண்டு வா அப்படின்னா. पास्टर से पूछा तो हाँ लेकर आओ बोला। அவங்க 6 முட்டை தந்தாங்க. वो 6 अंडा दिया, ஒரு அழகிய சொல்லுங்க. निकाल ले लिया। நான் போய் கொண்டு போய் அந்த பாஸ்டர்ட்ட வச்சா, ले जाकर पास्टर के पास रखा तो விசுவாசம் இல்லாத உனக்கு 2, जो विश्वास नहीं है तुम्हारे लिए सिर्फ 2, விசுவாசித்த எனக்கு 4. जो विश्वास किया वो मुझे 4। நம்ம ஆண்டவர் கடல்லையும் போஷிக்கிறார். हमारे परमेश्वर समुद्र में भी खिलाएगा। அதுக்காக தான் நான் உங்களோட பேசுறேன். इसलिए मैं आपसे बात करता हूँ, நம்ம ஆண்டவர் எங்க போஷிப்பாரா? हमारे परमेश्वर कहाँ में खिलाएगा? சமுத்திரத்துல போனாலும் நீ கர்த்தருக்கு உண்மையா இருந்தா உன்னை போஷிப்பார். अगर तुम समुद्र के अंदर चल रहे हैं, प्रभु के लिए सच्चाई से रहेगा तो तुम्हें वो खिलाएगा। அவரோட பேர் தான் யாக்கோபின் தேவன். उनके नाम है याकूब के परमेश्वर। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை நான் பாம்பேல இருந்து சென்னைக்கு போயிட்டு இருந்தேன். एक बार मुंबई से मैं चेन्नई जाना था, ஃளைட்ல போயிட்டு இருந்தேன். फ्लाइट में जाना था। டைம் ஆயிட்டதுனால சாப்பிடுறதுக்கு டைம் இல்லாதனால ஃளைட்ல உள்ள போயிட்டேன். जो खाने के लिए समय नहीं था, मैं जल्दी जल्दी फ्लाइट के अंदर चले गया। உள்ள போனா பயங்கரமா பசிக்குது. अंदर गया तो बहुत भूख लग रहा है। என் மனசுல ஒரு எண்ணம். मेरे मन में एक विचार, நீங்க பெங்களூர்ல பாத்தீங்கன்னா புள்ளி வாழைப்பழம் சொல்லுவாங்க, அந்த தோல்ல வந்து புள்ளி புள்ளியா இருக்கும். अगर बैंगलोर में आप देखा तो जो खिला है उसमें काला काला दाग रहता है, उसकी जो चमड़ी में அது ரொம்ப நல்லா இருக்கும். वो छिलका में बहुत अच्छा रहता है। ஒரு வாழைப்பழம் இருந்தா கூட சமாளிச்சிடலாமே நான் நினைக்கிறேன். मैंने सोचा भाई एक खिला रहेगा तो भी हम उसे संभाल सकते हैं। भूख சீட்ல உட்கார்ந்துட்டேன். सीट में बैठा, பெல்ட் எல்லாம் போட்டாச்சு. बेल्ट सब लगा दिया, ஃளைட் மேல போயிட்டு பயங்கர பசிக்குது. फ्लाइट चल रहा है लेकिन बहुत भूख लग रहा है। 1.5 மணி நேரம் எப்படி தாங்குறது தெரியல. 1.5 घंटा लगेगा, कैसा என் संभालेगा? மனசுல ஒரு ஜெபம். मेरे मन के अंदर एक प्रार्थना, ஒரு வாழைப்பழம் கிடைச்சா நல்லா இருக்குமே. परमेश्वर ये खिला मिलेगा तो भी अच्छा रहेगा। என் பக்கத்துல ஒரு ஆள் உட்கார்ந்திருக்காங்க. मेरे बाजू में एक बुजुर्ग व्यक्ति बैठा था, 60 वयசு இருக்கு அவருக்கு. उसको 60 उम्र होएगा। அவர் பேக் ஓபன் பண்ணார் சாப்பிடுறதுக்கு. वो बैग को खोला, அவர் டிஃபன் அவர் ஏதோ சாப்பாடுலாம் வச்சிருக்காரு. वो कई खाना सब रखा है, 2 வாழைப்பழம் வச்சிருக்காரு. 2 खिला रखा था। என் மனசுல ஒரு எண்ணம். मेरे मन में एक विचार, நான் விரும்புற வாழைப்பழம் இந்த ஆள் வச்சிருக்காரு. मैं जो चाहता हूँ खिला ही रखा है। ஒண்ணு கிடைச்சா நல்லா இருக்குமே. इसे एक मिला तो अच्छा रहेगा। 1 மணி நேரத்தை டேக்கிள் பண்ணிடலாமே. 1 घंटे को हम संभाल सकते हैं। அவர் திடீர்னு என்னை பார்த்து பேசாங்க. वो अचानक मुझे देखकर बात करने लगा, If you don't mind, have this அப்படின்னா. अगर आपको कोई नए பிரச்சனை विचार, இல்லைன்னா இந்த வாழைப்பழத்தை எடுத்துடுங்க. अगर आपको कोई समस्या नहीं है तो एक खिला ले लो। நான் சொன்னேன், मैंने कहा இதுக்காக தான் நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன். इसके लिए मैं प्रार्थना कर रहा हूँ। உன்னை கொடுத்த உடனே ரொம்ப சந்தோஷமா வாங்கி சாப்பிட்டேன். जैसे एक दिया तो मैं बहुत खुशी के साथ लेकर खाया, இன்னொரு வாழைப்பழம் அவர் கையில இருக்கு. और एक खिला उसके हाथ में है। அவர் சொன்னாரு, उसने बोला, எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. मुझे मिसिंग की जो समस्या है, நான் வாழைப்பழமே சாப்பிட மாட்டேன். मैं खिला नहीं खाता हूँ। உங்க கடவுள் உங்களோட கூட இருக்கிறாரு. आपके परमेश्वर आपके साथ है। He granted your desire, so take one more அப்படின்னா. वो आपके बातों को जानते इसलिए और एक ले लो। உன் விருப்பத்தை நிறைவேற்றிட்டார், இதை கூட எடுத்துடுங்க. आपके चाहत को उसने पूरा कर दिया, ये भी ले लो। நான் சாப்பிட்டேன். मैंने खाया, அழகா போய் சென்னையில இறங்கிட்டேன். अच्छे से जाकर चेन्नई में उतरा, வீட்டுக்கு போய் நல்ல மீன் குழம்பு சாப்பாடு घर சாப்பிட்டேன். पर जाकर अच्छे मच्छी कड़ी की भोजन खाया। எது தெரியுமா இதை சொல்றேன்? क्यों मैं इसे कहता நீ हूँ? வானத்துல பறந்தா கூட உன்னை போஷிப்பார். अगर तुम आकाश में उड़ेगा तो भी तुम्हें वो खिलाएगा, சமுத்திரத்துல போனாலும் போஷிப்பார். समुद्र में सफर करेगा तो भी खिलाएगा, வானத்துல பறந்தாலும் போஷிப்பார். आकाश में अगर उड़ेगा तो भी खिलाएगा। இந்த தேவனுக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? इस परमेश्वर के नाम क्या पता है? யாக்கோபின் தேவன். याकूब के परमेश्वर, யாக்கோபின் தேவன். याकूब के परमेश्वर। எத்தனை பேருக்கு இந்த தேவன் வேணும்? कितने लोग ये परमेश्वर चाहिए? சொல்லுங்க. बोलिए, இந்த தேவனை பிடிச்சிடுங்க. इस परमेश्वर को थाम लो। அவர் பாதை காட்டுவார். वो मार्गदर्शन कराएगा। எங்க போகணும்னு தெரியல, आप कहाँ जाना पता नहीं है, ஆனா கர்த்தர் பேசுறார். लेकिन परमेश्वर ने बात की, நான் உன்னோட கூட இருப்பேன். मैं तुम्हारे साथ रहूंगा, தகப்பன் வீட்டுக்கு உன்னை கொண்டு வருவேன். तुम्हारे पिता के घर உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்.
मैं तुम्हें आशीष करूंगा। நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு கைவிடாதிருப்பேன். जो भी मैं तुम्हें कहा उसे पूरा करने तक नहीं त्यागेगा। எவ்வளவு நல்ல கர்த்தர் பாத்தீங்களா? कितना अच्छा परमेश्वर எங்க है। போனனே தெரியாது உனக்கு. कहाँ जाना है कर पता नहीं उसको। ஆண்டவர் நாமும் கூட உன்னை வழிகாட்டுவேன். परमेश्वर कहता है मैं तेरे संग रहकर तुम्हें आशीष करूंगा। அவர்தாங்க யாக்கோபின் தேவன். वही याकूब के परमेश्वर है। இவருக்கு இந்த ஆண்டவர் வேணும். कितने लोगों को ये परमेश्वर चाहिए? அப்படி வேணுங்கிற ஒரு 3 அணிலியே சொல்லுவோம். वैसे कितने लोग चाहिए? 3 हालेलुया बोलेंगे। யாக்கோபின் தேவன். याकूब के परमेश्वर। இரண்டாவதா और दूसरा இது யாக்கோபின் தேவன் என்ன செய்வார்? ये याकूब के परमेश्वर क्या करते हैं? பாடுகளுக்கு பலன் கொடுப்பார். तकलीफों को जो फल देगा। ஒரே ஒரு வசனம் படிக்கலாமா? एक वचन को पढ़ेंगे क्या? ஆதியாகம புத்தகம் उत्पत्ति की किताब 31ஆம் அதிகாரம் 31वां अध्याय 40வது வசனம். 40वां वचन। 31:40 जेनेसिस. उत्पत्ति 31:40। मेरी तो यह दशा थी कि दिन को तो गांव और रात को पाला मुझे खा गया और नींद मेरी आंखों से भाग जाती थी। அவன் சொல்றான் நித்திரை என் கண்களுக்கு தூரமா இருந்தது. वो कहते हैं नींद मेरे आंखों से दूर हो चुकी है। ராத்திரியும் தூங்கல பகல்லையும் தூங்கல. रात को भी नहीं सोया, दिन पर भी नहीं सोया। நீ என்னதான் யாக்கோபு செஞ்ச அப்படின்னா जब याकूब तुमने क्या किया? 20 வருஷமா மாமனுடைய ஆடுகளை மேய்க்கிறான். 20 साल से अपने मामा के जो बकरे को चला रहा है। காலையில வேலை சாயங்காலம் வேலை. सवेरे काम शाम को भी काम। கர்த்தர் ஸ்தோத்திரம். தூக்கமே இல்ல. नींद ही नहीं है। ஒருவேளை வீட்டுக்கு வந்தா से घर पर आया तो மனசெல்லாம் அங்க ஆடு மேல இருக்கு. मन पूरा उस बकरे के ऊपर। யாராவது ஆடு திருடிட்டு போயிருவாங்களோ? वो बकरे को चोरी कर ले जाएगा। ஒருவேளை நரி நாயெல்லாம் வந்து ஆடு கடிச்சிட்டு या போயிருமோ? कोई जानवर आकर उसे ले जाएगा। ஓடுறான், மந்தைக்கு ஓடுகிறான். मां झुंड में दौड़ते हैं। எத்தனை வருஷமா? कितने साल से? 20 வருஷம். 20 साल से। அவன் கண்களுக்கு நித்திரை தூரமா இருந்தது. उनके आंखों के लिए जो नींद दूर हो चुका है। இவ்விதமாய் நான் பாடுபட்டேன். इतना मैंने तकलीफ उठाया। ஆனா இந்த மாமன் என்ன தெரியும் செய்றான்? लेकिन मामा ने क्या किया? சம்பளத்தை மாத்திட்டே இருக்கு. उनके तनख्वाह को बदलते रहा। புள்ளி புள்ளியா இருக்கிற ஆடு குட்டி போச்சுன்னா அது உனக்கு. जो जिसके बकरे में जो दाग रहते हैं वो बच्चे दिया तो तुम्हारा है। அப்போ அந்த சம்பளம் அப்படி நியமிக்கும் போது ஆடு எல்லாம் புள்ளி புள்ளியான வரி உள்ள ஆடுகளா பிறக்கிறது. जब वो तनख्वाह ऐसा करने के समय सारे जो बकरे के अंदर जो लकीर के साथ वो जन्म होता இப்ப है। மாமாவுக்கு கோவம் வருது. अब मामा को गुस्सा आया। நான் உனக்கு புள்ளி உள்ள ஆடுன்னு உடனே புள்ளி புள்ளியா ஆடு குட்டி போட்டு செய்வேன். பெரிய என்னோட பெரியவனா ஆயிடுறானே. मैंने तुम्हें बोला जो बकरी जो लकीर के साथ जन्म होएगा वो तुम्हारे घर करने के साथ सब ऐसे हो रहा है, ये मेरे से बड़ा हो जाएगा। உடனே சம்பளத்தை மாத்துறான். ताबड़ तो उनके तनख्वाह को बदल रहा है। இனிமேல் புள்ளி இல்லாததெல்லாம் எனக்கு. अब जिसमें लकीर नहीं होगा वो मेरा है। அடுத்த குட்டி இடும்போது उसके बाद जब बच्चे देने के குட்டி समय புள்ளி இல்லாத ஆடுகளாய் பிறக்குது. जो लकीर नहीं हो वैसा जन्म होता है। இவன் என்னையா இவன்? ये क्या है? எதை மாத்தினாலும் அவனுக்கு சாதகமா இருக்கு. जो जिस तरह भी बदलेगा लेकिन उसके तरफ भी होता है। அவனுக்கே தெரியாது वो खुद नहीं जानता है। அந்த யாக்கோபின் தேவன் யாக்கோபு இருக்கு. वो याकूब के परमेश्वर याकूब के साथ था। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या पता? உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கார். तुम्हें जो भी कहा वो पूरा करने तक नहीं त्यागूंगा कर कहा। கர்த்தர் யாக்கோபு இருந்தார். परमेश्वर याकूब के साथ था। அவன் 20 வருஷம் பாடுபட்டான். वो 20 साल तक नहीं उठाया। மாமனுக்கு பொறாமை ஆயிட்டு. उसके मामा भी झलने लगा மாமாவுடைய பிள்ளைகள் மச்சனமாருக்கு ரொம்ப பொறாமை ஆயிட்டு. और उनके जो बच्चों को भी बहुत जलने लगा। இவனை நம்ம ஊர்ல வைக்க கூடாது. ये अब इनको हमारे साथ नहीं रख रहा है। இதுல வேற ஒண்ணெல்லாம நம்ம ஊருக்கு வந்தான். जो कहा लिया था हमारे गांव पर आया। நம்ம வீட்ல வந்து இவ்வளவு பெரியவனாயிட்டானே. हमारे घर पर आकर इतना बड़ा व्यक्ति बन गया है। கார் வாங்கிட்டான், वो कार ले लिया है, பைக் வாங்கிட்டான். बाइक ले लिया है। அவனை இந்த ஊர்ல விடக்கூடாது. उनको इस गांव पर नहीं छोड़ना। இப்படி மாமனும் மச்சனமாரும் யுத்தத்துக்கு வராங்க. वैसे उनके जो मामा के घर के लोग इनसे लड़ने के लिए आया है। உனக்கு கூட இப்படி ஒரு பிரச்சனை இருக்கலாம். वैसा समस्या तुम्हारे जीवन में भी हो सकता है। ஒண்ணு இல்லாம இந்த பாம்பேக்கு நீ வந்திருக்கலாம். जो खाली आज ये मुंबई में आया होगा। ஒரு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். जो के नाम के महिमा हो। முந்திலாம் எங்க ஊர்ல இருந்து பாம்பேக்கு பிழைக்கு வந்தாங்க ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி. 20-30 साल के पहला हमारे गांव से मुंबई में लोग आ रहे ஒரு थे। மஞ்ச பையில ஒரு பேண்ட் ஷர்ட் அப்படி வச்சிட்டு வந்தாங்க. एक पीला थैली में एक पैंट शर्ट ऐसा रखकर आया। ஆனா கர்த்தருக்கு வந்து தேசத்துல அவங்க எல்லாம் உயர்த்தி இருக்காங்க. यहाँ पर आने के बाद इस देश में परमेश्वर ने आशीष कर ऊंचाई ஒரே किया। ஒரு வடப்பாவை சாப்பிட்டு நாளெல்லாம் வாழ்ந்தவங்க இருக்காங்க. ये वड़ा पाव खाकर पूरे दिन गुजरा हुए लोग हैं। ஓ பாடுபட்டாங்க. बहुत तकलीफ उठाया, பயங்கர பாடு. बहुत तकलीफ। இந்த தகரமில்ல வீட்ல தான் குடியிருந்தாங்க. जो पत्थर के घर पर रहता है, ஆனா கர்த்தருக்கு அவங்க எல்லாம் உயர்த்தி இருக்காங்க. लेकिन आज परमेश्वर ने आशीष किया है। ஏன் தெரியுமா? क्यों जानते हैं? அவங்களோட பாடுகளை கர்த்தர் பார்க்கிறார். उनके तकलीफों को परमेश्वर ஆனா देखता है।
இந்த ஊர்க்காரர் என்ன நினைக்கிறான் தெரியுமா? लेकिन ये गवर्नर क्या सोच रहे இது हैं? மதராசி வாला ஒண்ணு இல்லாம வந்து இங்க வந்து பில்டிங்ல குடி இருக்கிறான். ये मद्रासी खाली आधा कर यहाँ बिल्डिंग में रह रहे हैं। ஏ அவனுக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சு? उनको कहां से पैसा आया? ஒருவேளை உனக்கும் எனக்கும் கூட அப்படிப்பட்ட சத்துருக்கள் எழும்பலாம். शायद तुम्हारे हमारे विरोध वैसे शत्रु हो सकता है। உன்னுடைய பாடுகள் உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம். तुम्हारे तकलीफों को दुनिया नहीं जानता है। உன்னுடைய கண்ணீர் உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம். तुम्हारे आंसू दुनिया नहीं जानता உன்னுடைய होगा। வேதனை உலகத்துக்கு தெரியாம तुम्हारे இருக்கலாம். दर्द को भी दुनिया नहीं जानता होगा। இதெல்லாம் பார்க்கிற ஒரு கர்த்தர் உனக்கு இருக்கு. ये सबको देखने वाला एक परमेश्वर तुम्हारे लिए है। எப்பவே நீ பயப்படாத. ये हाथों तुम डरो मत। உன்னுடைய மாமா உனக்கு விரோதமா இருக்கலாம். तुम्हारे मामा तुम्हारे विरोध हो सकता உன்னுடைய है। இனஜன பந்துக்கள் உனக்கு விரோதமா இருக்கலாம். तुम्हारे रिश्तेदार तुम्हारे विरोध हो सकता நீ है। ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? तुम आराधना करने वाला परमेश्वर உன்னுடைய कैसा है? பாடுகளை காண்கிற தேவன். तुम्हारे तकलीफों को देखने वाला உன்னுடைய परमेश्वर है। கண்ணீரை காண்கிற தேவன். तुम्हारे आंसुओं को देखने वाला உன்னுடைய परमेश्वर है। வேதனையை பார்க்கிற தேவன். तुम्हारे दर्द को देखने वाला परमेश्वर है। பாடுகளுக்கு ஒரு நாள் நஷ்டம் வராது. तुम जितना तकलीफ उठाया नुकसान नहीं होगा। நீ பட்ட பிரயாசம் ஒரு நாள் வீணாய் போகாது. तुम्हारे प्रयास व्यर्थ नहीं होगा। யாக்கோபே நீ பயப்படாதே. याकूब तुम डरो मत। உன்னுடைய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். तुम्हारे परमेश्वर तुम्हारे साथ இந்த है। தேவன் உன்னோடு கூட இருக்கிற வரைக்கும் शब्द के परमेश्वर तेरे साथ होगा। உனக்கு விரோதங்கள் எழும்பலாம். तुम्हारे विरोधी उठ सकता है, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். लेकिन प्रभु तुझे आशीष करने உன்னை वाला है। கர்த்தர் உயர்த்த போகிறார். प्रभु तुझे ऊंचाई करने वाला இந்த है। தீர்க்கதரிசனமாய் சபைக்கு நான் சொல்லுகிறேன். कलीसिया के भविष्यवाणी में कहता हो, யாக்கோபின் தேவனை தெய்வமாய் கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். याकूब के परमेश्वर को परमेश्वर माना आप धन्य हो। யாக்கோபின் தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். याकूब के परमेश्वर के निकट रहो। இந்த பாடுகளை பார்க்கிற தெய்வம் உங்களை அப்படியே உயர்த்த போகிறார். आपके तकलीफों को देखने वाला परमेश्वर आपको ऊंचाई करने वाला है। யாரை விட உயர்த்த போறார் தெரியுமா? किससे बढ़कर ऊंचाई करेगा? உனக்கு வேலை கொடுத்தவன் எஜமானனை விட உயர்த்த போகிறார். तुम्हें जो नौकरी दिया तुम्हारे मालिक से भी तुम्हें ऊंचाई करेगा। விசுவாசிக்கிறீங்களா? आप विश्वास कर रहे हैं क्या? லாபான் தான் வேலை கொடுத்தான். लाबान उसको नौकरी दिया। லாபானை விட யாக்கோபை கர்த்தர் உயர்த்தினார். लाबान से भी याकूब को परमेश्वर ऊंचाई किया। நான் விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता நான் हूं। விசுவாசிக்கிறேன். मैं भरोसा करता எனக்கு हूं। போதித்தவனை விட கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். मुझे जो शिक्षा किया उससे भी परमेश्वर मुझे ऊंचाई कर எனக்கு रहा है। சத்தியம் சொன்னவனை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். मुझे जो सत्य कहा उनसे भी அதே परमेश्वर ऊंचाई कर रहा தீர்க்கதரிசனத்தை है। உங்களுக்கு எனக்கு நிறைவேற்ற போகிறார். वही भविष्यवाणी को आपके जीवन में भी परमेश्वर पूरा करने वाला है। நான் என்ன தெரியுமா? कारण क्या बताया அவர் है? யாக்கோபின் वो தேவன். याकूब के परमेश्वर है। யாக்கோபின் தேவன். याकूब के परमेश्वर ரெண்டு है। கைகளை உயர்த்தி दोनों हाथों को ऊंचाई कर யாக்கோபின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். याकूब के परमेश्वर आपको धन्यवाद। சத்தம் யாக்கோபின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். याकूब के परमेश्वर आपको धन्यवाद। என் பாடுகளை அறிந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். मेरे तकलीफों को समझ रहे हैं आपको என் धन्यवाद। வேதனை அறிந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். मेरे दर्द को समझ रहे हैं आपको धन्यवाद। என்னுடைய மாமனுக்கு என் பாடு தெரியாது. मेरे मामा मेरे तकलीफ को नहीं समझ पा रहे எங்க हैं மச்சாமாருக்கு என் பாடு தெரியாது. और भाइयों को मेरे तकलीफ नहीं समझ पा रहे ஆண்டவரே, हैं। என் பாடுகள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. मेरे सारे तकलीफों को आप समझ रहे என்னை हैं। ஆசீர்வதியும் ஆண்டவரே. मुझे आशीष करो प्रभु। இந்த உலகத்துக்கு என் பாடு தெரியாது. दुनिया मेरे तकलीफों को नहीं जानता है। உலகத்துக்கு என் வேதனை தெரியாது. दुनिया मेरे दर्द को नहीं जानता என்னை है। ஆசீர்வதியும் ஐயா. आप मुझे आशीष करो या எத்தனை கேட்க போகிறோம்? कितने लोग मांगने वाला है? எத்தனை கேட்க போகிறோம்? कितने लोग मांगने वाला है? யாக்கோபின் தேவனை கூப்பிடுவோம். याकूब के परमेश्वर को पुकारेंगे। யாக்கோபின் தேவனை கூப்பிடுவோம். याकूब के परमेश्वर को पुकारेंगे। அவர் இன்னைக்கு இந்த காலவேளையிலே ஆசீர்வதிக்கிறார். इस समय वो आपको आशीष कर रहे हैं। சமாதான மக்கள் हालेलुया। அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். अभिषेक को परमेश्वर उतार रहा है। ஆவியில நிரம்பி அவர் கர்த்தர் அந்நிய பாஷையில் பேசி आत्मा को लेकर अन्य भाषा में प्रभु की महिमा करो। ஆத்மாவிலே பலன் உண்டாகட்டும். ओ भगवत हो जाओ आत्मा में। யாக்கோபின் தேவன் பாடுகளே याकूब के परमेश्वर तुम्हारी तकलीफों को समझने वाला है। பாடுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். सारी तकलीफों को जानता है। எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? कितने लोग विश्वास करता है? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். तालियां बजाकर प्रभु की महिमा करेंगे। என் பாடுகள் அறிந்த தெய்வமே, जो तकलीफों को जानने वाला परमेश्वर, என் அறிந்தவரே, உமக்கு நன்றி. जो आंसू को समझने वाला परमेश्वर आपको धन्यवाद। இவ்வளவு அழகா சொல்றாங்க பாத்தீங்களா? तो अच्छा से कहता है, நான் தூங்கலையா, ராத்திரி பகலா தூங்கல. दिन रात मैंने सोया नहीं है। விதமாய் நான் பாடுபட்டேன். इस तरह मैंने तकलीफ उठाया। உன் பாடுகள் மனுஷனுக்கு தெரியாம இருக்கலாம். तुम्हारी तकलीफों को मनुष्य नहीं जानते होंगे। ராக்காலத்திலே கண்ணீர் விட்டு அழுது தேவ சமத்தை பிடித்துக்கொள். रात के समय में आंसू बहाकर रोकर प्रभु के चरण को पकड़ लो। ஒரே எனக்கு
எனக்கு யாரும் இல்லை சுவாமி. प्रभु मेरे लिए कोई नहीं है. நான் நம்பி வந்தவங்க கூட எனக்கு விரோதியா இருக்கிறாங்க. मैं जिसे भरोसा किया वो भी हमारे विरोधी है. ஆண்டவரே நீர் மாத்திரம் என் கூட இரு. प्रभु सिर्फ आप मेरे साथ रहो. கர்த்தர் உங்களோடு இருப்பார். प्रभु आपके साथ रहेगा. கர்த்தர் உங்களோடு இருப்பார். प्रभु आपके साथ உங்கள் रहेगा. பாடுகளுக்கு பலன் தருவார். आपके तकलीफों को प्रतिफल देगा. பாதை காட்டுவார். आपको मार्गदर्शन कराएगा. இரண்டாவதாக दूसरा பாடுகளுக்கு பலன் தருவார். जो तकलीफों के बदले में आशीष करेगा. மூன்றாவதாக और तीसरा யாக்கோபின் தேவன் என்ன செய்வார்? याकूब के परमेश्वर क्या करेगा? உன்னை என்னை பாதுகாப்பார். तुम्हें और हमें सुरक्षित रखेगा. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? कितने लोग विश्वास करते हैं? விசுவாசம் இருந்தா ஒரு அலையிலே சொல்லுங்க. विश्वास करने का ये लोग हैं। உன்னை என்னை பாதுகாப்பார். आप और हमें सुरक्षित रखेगा. யாக்கோபுக்கு 3 சத்துரு இருந்தாங்க. याकूब के लिए 3 शत्रु था. யாரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். कौन कौन है बोलिए? உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். अगर आप जानते हैं तो बोलिए. முதல்ல ஒரு சத்துரு யார் சொல்லுங்க பார்க்கலாம். पहला एक शत्रु याकूब का कौन है? ஏசா. एसा. उनके சொந்த भाई. அண்ணன். उनके खुद के भाई. சொந்த அண்ணன். खुद के भाई. அவன் சொல்றான் वो बोल रहे हैं அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிட்டு. पिता बहुत उम्र हो चुका है. அவர் மரிக்கிற அன்னைக்கு நீ வந்துதானே ஆகணும். जब वो मरेगा उस समय तुम आना है ना. அன்னைக்கு வா உன்னை கொன்னுருவேன். उस दिन आओ मैं तुझे मार डालूंगा. உன்னை பார்க்கிற அன்னைக்கு நான் கொன்னுருவேன். जब मैं तुझे देखेगा मार डालेगा. ரெண்டாவது ஒரு சத்துரு. दूसरा एक शत्रु யாருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். कौन है बोलिए? சொந்த மாமன் खुद के जो मामा லாபான். लाबान. லாபான் சொல்றான் लाबान बोलता है உன்னை நான் பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை இருக்கு. तुम्हारे विरोध बुराई करने के लिए मुझ पर सामर्थ्य है. ஆனா உன் கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாங்க. लेकिन तुम्हारे परमेश्वर कल रात को मुझसे बात की है. மூணாவது சத்துரு யார் தெரியுமா? तीसरा शत्रु कौन है? அவன் மாமா வீட்டுல இருந்து புறப்பட்டு வந்து ஒரு தேசத்துக்கு வந்தான். वो अपने मामा के घर से निकलकर एक देश में आया. சீகேம் என்கிற ஒரு ஊருக்கு வந்தான். सीगे नाम के गांव पर आया. அவனுக்கு ஒரு பொண்ணு இருந்தா. वहां पर उनको एक लड़की அந்த था. பேர் தீனா, டயனா. उनके नाम दिनान डायना. அவ தேசத்தை சுத்தி பார்க்க போனா அந்த தேசத்து ராஜாவுடைய மகன் அவளை கற்பழித்து போட்டான். वो देश को घूम फिर कर देखने के लिए गया. वो देश के जो राजा के बेटा ने उसको खराब कर दिया. இப்போ அந்த அண்ணமாருக்கு ரொம்ப கோபம். अब उनके भाइयों के अंदर बहुत गुस्सा. என் சகோதரியை தீட்டுப்படுத்தி கொன்று போட்டாங்க. उनके बहन ने जो खराब किया उसे वो मार डाला. அந்த ஊர்க்காரங்க எல்லாம் யாக்கோபுக்கு விரோதமா இருக்காங்க. अब वो गांव के सारे लोग याकूब के विरोध हो गए. எத்தனை சத்துரு சொல்லுங்க. कितना शत्रु बोलिए? நம்பர் 1 नंबर 1 ஏசா, एसा சொந்த சகோதரன். खुद का भाई. நம்பர் 2 नंबर 2 லாபான், लाबान மாமன். उनके रिश्ता பொண்ணு கொடுத்தவன். जो लड़की दिया ஒரு பொண்ணுக்கு 2 பொண்ணா கொடுத்தவன். एक ने 2 लड़की दिया है 2 மர்மனையாட்டிகளையும் கொடுத்தவன். और उसके दो और भी 2 दिया है. எவ்வளவு நல்ல பெரிய மாமன்ல. कितना अच्छा बड़ा मामा है. ஒண்ணு கேட்டா 2 கொடுத்தான். एक मामा आपको 2 दिया கூட 2 பிளஸ் கொடுத்தான். और 2 प्लस भी दिया. மூணாவது अब दूसरा ஒரு தேசத்தாரே சத்துரு. एक पूरा एक देश के लोग शत्रु है. எனக்கு இதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா इन बातों में मुझे खुशी क्या है तो ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கும்போது उत्पत्ति 32वां अध्याय की 6वां वचन को पढ़ने के समय யாக்கோபின் வேலைக்காரர் சொல்றாங்க ஏசா உம்மை எதிர்கொள்ள 400 பேரோட வருகிறான் அப்படி சொல்றாங்க. याकूब के जो नौकर लोग कहते हैं एसा आपके सामने जो 400 लोगों के साथ आ रहे हैं. அவ்வளவுதான். बस उतना है. याकूब डर गया. யாபோக் ஆற்றை கடந்து போய் உட்கார்ந்து அழுறா, ஆண்டவரே याकूब नदी के किनारे बाहर कर वहां बैठकर रो रहे हैं. இந்த சந்ததி எனக்கு தருவேன்னு சொன்னீரே, आपने कहा है पीड़ित को मैं तुम्हें दूंगा, இந்த தேசத்தை தருவேன்னு சொன்னீரே, देश को दूंगा कर कहा. ஓ ஏசா வரானே, अब ये सब मेरे विरोध आ रहे நான் हैं. என்ன பண்ணுவேன்? मैं क्या करूंगा? ராத்தி கொன்று போடுவானே. वो सबको मार डालेगा. வரான்னு சொல்லி கேட்டதுக்கே இவ்வளவு பாடு. आ रहे कर सुना देता तकलीफ. அப்ப எவ்வளவு பயம் இருக்கு பாத்தீங்க. जब उसका अंदर कितना डर था. ஒருவேளை உங்களுக்கு எனக்கு கூட சத்துரு இருக்கலாம். शायद आपके और हमारे विरोध वैसा शत्रु हो सकता है. உங்களுக்கு எனக்கு கூட சத்துரு இருக்கலாம். आपके और हमारे विरोध शत्रु हो सकता है. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். आपके अनजान में हो सकता உங்களை है. கொன்று போட எத்தனைக்கலாம். आपको मार डालने के लिए भी कोशिश உங்களுக்கு करेंगे. விரோத மந்திரவாதங்கள் பண்ணலாம். आपके विरोध जादू टोना भी कर உங்களுக்கு सकता है. விரோதமாய் பில்லு சுனி கட்டுகள் செய்யலாம். आपके विरोध जादू टोना भी कर सकता है. நீங்க யாக்கோபின் தேவனோட இருந்தீங்கன்னா, यदि आप याकूब के परमेश्वर के साथ உங்களுக்கு हो, தெரியாத சத்துருக்களோட கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். आप जो नहीं समझ रहे वैसे शत्रु के साथ वो लड़ेगा. இப்ப யாக்கோபு என்ன சொல்றது தெரியுமா? अब याकूब क्या कहता बताया? ஏசாவை பார்த்த உடனே एसा को देखने के साथ உன்னை பார்த்து தேவதூதனை பார்த்த மாதிரி இருக்கு. तुम्हें जैसा देखा मुझे ऐसा लगा स्वर्गदूत को देखा है. ஓ நேற்று என்ன சொன்ன தெரியுமா? कल क्या बोला पता है? ஓ ஏசா வரானே, एसा आ रहे हैं, என்ன கொண்டு போடுவானே, செத்து போவனே, मुझे मार डालेगा, मैं मर जाऊंगा. என் ஆடு மாடுகள் என்ன ஆகும்? मेरी गाय बकरी सब क्या होगा? அவனுக்கு பயம் வந்துச்சு. उसके अंदर डर था. இப்ப ஜெபம் முடிச்ச உடனே சொல்றான், अब प्रार्थना होने के बाद कहता है உம்மை பார்த்தது தேவதூதனை. जैसा आपको देखा मुझे ऐसा लग रहा है स्वर्गदूत को देखा है. இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். अब मैं आपको देखकर एक सवाल करता हूं. நேற்று ராத்திரி வரைக்கும் யாக்கோபுக்கு பயம், कल रात तक याकूब का डर था.
ஆனா எப்படி இந்த கலக்கம் மாறுச்சு? लेकिन कैसे यह व्याकुल बदला? ஏசா மாறல, யாக்கோபை கர்த்தர் மாத்திட்டார். ये सब नहीं बदला, याकूब को परमेश्वर ने बदल दिया है। கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। ஒருவேளை பல காரியங்களை குறித்து நீங்க பயப்படலாம். शायद कई विषय के बारे में आप डर सकते हैं। யாக்கோபின் தேவன் உங்களோட இருந்தா याकूब के परमेश्वर आपके साथ है तो உங்களுடைய பயத்தை எல்லாம் மாட்டி போட்டு आपके सारे डर को हटा देगा। சத்துருக்கு முன்பாக தைரியமா நிற்க பண்ணுவார். आपके शत्रु के साथ आप हिम्मत के साथ खड़ा रहेगा। 23ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம். 23वां वचन के अंदर पढ़ता है, சத்துருக்கு முன்பாக பந்தி ஆயத்தம் பண்ணுவார். शत्रुओं के सामने मेरे लिए एक मंच तैयार कर। கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। இரண்டாவது ஒரு சத்துரு. दूसरा एक शत्रु யார் அது? कौन है? லாபான். लाबान। 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 31वां अध्याय की 29वां वचन। இந்த யாக்கோபு மாமா வீட்ல இருந்து மனைவி பிள்ளைகள் எல்லாரும் கூட்டிட்டு புறப்பட்டு வந்தார். याकूब अपने ससुर के घर से अपने पत्नी बच्चे सभी को लेकर आ रहे हैं। நீங்க வீட்ல போய் இந்த வசனங்களை படிச்சு आप பாருங்க. घर पर जाकर इन वचनों को पढ़कर देखिए। கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, एक दिन दो दिन नहीं, இப்ப 6 நாள் பிரயாணப்பட்டு வந்துட்டான். अब 6 दिन सफर कर आया। மூணாவது நாள் தான் யாருக்கு தெரியுதுன்னா லாபானுக்கு தெரியுது. तीसरा दिन कौन जानता है? तो लाबान जानता है। யாக்கோபு எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டான். याकूब सभी को छोड़ कर गया, எல்லாம் கொண்டு போயிட்டான். सब कुछ लेकर गया। இப்போ என்ன நடக்குது தெரியுமா? अब क्या हो रहा पता है? அவனை நான் கொன்று போடுவேன். वो मैं उसे मार डालूंगा। இந்த லாபான் விரோதமாய் வருகிறான். ये लाबान उनके विरोध आ रहे हैं। 3 நாள் பிரயாணம் பண்ணி வந்தான். 3 दिन सफर कर आया। இப்ப 6 நாள் ஆயிடுச்சு. अब 6 दिन हो गया। 6 நாள் அத 3 நாள் டிராவல் பண்ணி இப்ப எங்க வந்துட்டு மலையின் கீழ வந்திருக்கிறான். 3 दिन सफर कर वो पहाड़ के नीचे भी आ गया। யாக்கோபு இப்ப எங்க இருக்கிறான்னா, अब याकूब कहाँ है? சுக்கோத் மலை உயரத்தில் இருக்கிறான். सुक्कोत नाम के उस पहाड़ के ऊंचाई पर गए। அங்க யாக்கோபு கூடாரம் போட்டு அங்க அவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஜாலியா இருக்கிறான். वहां पर तंबू डालकर वो अपने पत्नी बच्चे सब है। இப்ப 6 நாள் கழிச்சு மலைக்கு கீழ வந்திருக்கிறான் மாமன். अब 6 दिन के बाद वो चट्टान के नीचे आया है उसके मामा। எனக்கு ஒரு கேள்வி. मेरे अंदर एक सवाल। அன்னைக்கு ராத்திரி தான் கர்த்தர் பேசுறார். उस दिन रात को परमेश्वर ने बात किया। லாபானே, लाबान யாக்கோபுக்கு நன்மையே அன்றி தீமை ஒண்ணு செய்யக்கூடாது. याकूब को भलाई के अलावा कोई बुराई उनके विरोध नहीं करना है। ஒரு தீமை நீ செய்யக்கூடாது. कोई भी बुराई नहीं करना है। இவன் 3 நாளா நடந்து வந்தான் பாத்தீங்களா? ये 3 दिन जैसे चल कर आया है। 6 நாளா நடந்து வந்தான் பாத்தீங்களா? 6 दिन से जो चल कर आया है। அப்ப ஆண்டவர் சொல்லி போ சொல்லிக்கலாம்ல. जब परमेश्वर से बोलकर जाने के बोल सकता था। 6 நாள் பிரயாணம் முடிச்சு 6 दिन सफर कर இப்ப மலைக்கு கீழ லாபான் இருக்கிறான். अब वो पहाड़ के नीचे लाबान है மலைக்கு மேல யாக்கோபு இருக்கிறான். और उस पहाड़ के ऊंचाई में याकूब है। பொழுது வெடிச்ச உடனே யாக்கோபை சந்திக்க போறான். अब सवेरे होने के बाद याकूब से मिलने के लिए जा அது रहे हैं। வரைக்கும் பேசாத கர்த்தர் जब तक बात नहीं किया वो परमेश्वर நேத்து ராத்திரி பேசுறார். कल रात को बात कर रहे हैं। லாபானே, हे लाबान, யாக்கோபுக்கு விரோதமாய் நீ தீமை செய்யக்கூடாது. याकूब के विरोध बुराई नहीं करना है। காலையில போய் பேசுறான். सवेरे जाकर बात कर रहे हैं। நான் பயங்கர பொல்லாப்பு செய்யணும்னு வந்தேன். मैं तुम्हारे लिए बुराई करने के लिए आया। நேற்று ராத்திரி உன்னுடைய தேவன் என்னோட பேசினார். कल रात को तुम्हारे परमेश्वर मुझसे बात किया, அதனால நான் சும்மா விட்டுறேன். इसलिए मैं तुम्हें छोड़ देता हूँ। எவ்வளவு நல்ல கர்த்தர் பாருங்க. कितना अच्छा परमेश्वर है। நமக்கு விரோதமாய் வருகிறவர்கள நாம யுத்தம் பண்ணாமலே கர்த்தர் யுத்தம் பண்ணிடுவார். हमारे विरुद्ध जो लोग आते हैं हम लड़ना अवश्य नहीं, परमेश्वर लड़ेगा। அவருடைய பேர் தான் யாக்கோபு. उनके नाम है याकूब के परमेश्वर। யாருக்கு இந்த தேவன் வேணும்? किसके लिए परमेश्वर चाहिए? யாருக்கெல்லாம் இந்த தேவன் வேணும்? किसके लिए परमेश्वर चाहिए? அப்படிப்பட்டவங்கள கைகளை உயர்த்தலாமே. ऐसे लोग हाथ उठाइए। ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. एक हालेलुया बोल सकते हैं। மூணாவது ஒரு சத்துரு. तीसरा एक शत्रु 35 verse 5. 35 verse 5. 35वां अध्याय की 5 वचन। ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். उत्पत्ति 35:5। கர்த்தரால் உண்டான பயங்கரம் யாக்கோபுக்கு உண்டானது. प्रभु के द्वारा जो डर होता है याकूब के अंदर आया। அவர் தன்னை சுத்திகரித்துக் கொண்டு பிரயாணம் பண்ணார். वो अपने आप को शुद्ध कर सफर किया। கர்த்தரால் உண்டான பயங்கரம் உண்டாயிற்று. प्रभु के द्वारा उनको डर आया। அதுக்கு கீழே எழுதப்பட்டிருக்கு, उसके नीचे लिखा है, சீகேமின் புத்திரர் யாக்கோபை பின்தொடரவில்லை. सीहेम के पुत्र याकूब के पीछे नहीं किया। ஒரு வசனம் மட்டும் படிக்கலாமா? एक वचन को पढ़ेंगे। Chapter 35 verse 5. 35 35:5। उन्होंने कुछ किया और उनके चारों ओर के नगर निवासियों के मन में परमेश्वर की ओर से ऐसा भय समा गया कि उन्होंने याकूब के पुत्रों का पीछा ना किया। पीछा ना किया, हमें उसके அவர் पीछे பின்தொடரவில்லை. मेरे पीछे नहीं किया है। யாக்கோபின் குமாரரை பின்தொடரவில்லை. याकूब के पुत्र के पीछे नहीं किया है। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या बताया? கர்த்தர் யாக்கோபோடு இருந்தார். परमेश्वर याकूब के साथ था। இவங்க விருத்த சேதனை பண்ணி இருக்கும்போது ஆண் மக்கள் எல்லாம் பட்டயத்தால லேவியும் சிமியோனும் வெட்டி போட்டாங்க. जब कठिनाई के समय में लेवी और सिमी ने पूरे लोगों को पुरुषों को हथियार से काट डाला।
இந்த ஊரே கொந்தளிச்சு நிக்குது. अब पूरे गांव इनके विरोध है। யாக்கோபு யோசிக்கிறான், याकूब सोच रहे हैं ஒரு ஏசா கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தேன், एक एसा से बचकर आया, ஒரு லாபான் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தேன். एक लाबान से भी बचकर ஐயோ, आया। இந்த பையங்களால எனக்கு பெரிய பிரச்சனையா अब இருக்கு. इन लड़कों के द्वारा में बहुत समस्या हो गया है। எப்படி இந்த ஊரை விட்டு போறது? कैसे गांव छोड़कर हम जाएंगे? ஊர்காரனே என்ன சுத்தி வளைச்சிட்டானே. गांव के लोग हमें घेर लिया है, இவருக்கு யுத்தம் பண்ண முடியாது. अब ये लड़ नहीं पाएगा। கர்த்தரால் உண்டான பயங்கரம். प्रभु के द्वारा होने वाला डर, பைபிள் பேக்ரவுண்ட் இது மாதிரி சொல்லுது. बाइबल की जो बैकग्राउंड कहता है, யாக்கோபையும் அவன் பிள்ளைகளையும் சுற்றி ஒரு பெரிய பிரகாசம் இருந்துச்சாம். याकूब और उनके बच्चों को घेर कर एक बड़ा प्रकाश था। யாக்கோபை பார்க்கவே முடியலையா. याकूब को वो देख नहीं पाया। அவங்க அப்படியே போகும்போது அவங்க பின்னாடி ஒரு பெரிய பிரகாசம் இருந்துச்சாம். जब वो जाने के समय उनके पीछे बड़ा प्रकाश, ஒரு பெரிய பட்டயத்தை உருவின ஒரு மனுஷன், உயர வானத்துக்கு பூமிக்கு உயரமான ஒரு மனுஷன் பின்னாடி நின்னது போல தெரிஞ்சதா. ऐसा उनको दिखाई दिया, हथियार के साथ एक लंबा व्यक्ति खड़ा है। அந்த ஊர்ல இருக்கிற வாலிபர்லாம் கொஞ்சம் பேர் சேர்ந்து அந்த குமாரரை வெட்டுவான்னு சொல்லி போனாங்க. वो गांव के कुछ लोग मिलकर उनके पुत्र को काटेंगे करके गया। உருவின பட்டயத்தோடு ஒருவர் நிக்கிறார். निकाला वो हथियार के साथ एक व्यक्ति खड़ा है। அத பார்த்து பயந்து பின்னிட்டு போயிட்டான். उसे देखकर डर कर पीछे मुड़ कर गया। யாக்கோபுக்கே இது தெரியாது. अब याकूब इसे नहीं जानते எவ்வளவு हैं। நல்ல கர்த்தர். कितना अच्छा परमेश्वर देखिए। எத்தனை பேருக்கு இந்த இயேசு வேணும்? कितने लोग को ये परमेश्वर எத்தனை चाहिए? பேருக்கு இந்த தேவன் வேணும்? कितने लोग को ये परमेश्वर चाहिए? அததான் சொன்னேன், யாக்கோபின் தேவன் பாதுகாப்பா. इसलिए मैंने कहा याकूब के परमेश्वर हमें सुरक्षित करेगा। யாக்கோபின் தேவன் உங்களை என்னை பாதுகாப்பா. याकूब के परमेश्वर आपको और हमें सुरक्षित रखेगा। எத்தனை பேர் விரும்புறோம்? कितने लोग चाहते हैं கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो? அந்த தேவன் எங்களுக்கு வேணும். उस परमेश्वर हमें चाहिए, அந்த கர்த்தர் எங்களுக்கு வேணும். उस प्रभु हमें चाहिए, அந்த இயேசு எங்களுக்கு वो வேணும். यीशु हमें चाहिए। வேற தேவன் எங்களுக்கு வேணும். और कोई परमेश्वर नहीं चाहिए। யாக்கோபின் தேவன் முதல்ல என்ன செய்வார்? याकूब के परमेश्वर पहला क्या करेगा? பாதை காட்டுவார். हमें मार्गदर्शन करेगा। இரண்டாவது என்ன செய்வார்? दूसरा वो क्या करेगा? நம்ம படுற பாடுகளுக்கு பலன் கொடுப்பார். हमारे तकलीफों को प्रतिफल देगा। மூன்றாவது என்ன செய்வார்? तीसरा क्या करेगा? பாதுகாப்பார். हमें सुरक्षित रखेगा। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद हो। நாலாவது और चौथा பரவசமடைய செய்வார். हमें आनंदित कराएगा। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। யாக்கோபுக்கு ரொம்ப பிரியமான ஒரு பையன் இருந்தான். याकूब को जो बहुत पसंद था वैसा एक लड़का। யார் சொல்லுங்க பார்க்கலாம்? कौन है बोलिए? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु को धन्यवाद हो। 17 வயசுல जब उनके 17 उम्र में அப்பா சொல்றாரு, பிதா நீ போய் அண்ணமாரெல்லாம் பார்த்துட்டு வா. तुम जाकर भाइयों को मिलकर आओ। கொஞ்சம் பண்டமெல்லாம் எடுத்துக்கிட்டு அண்ணமாரை பார்க்க போறோம். उसको गाना सब लेकर यूसुफ ने भाइयों को मिलने के लिए जा रहे हैं। பைபிள் என்ன தெரியுமா சொல்றாங்க? लोग क्या कहते हैं पता है? நான் தீர்க்கதரிசி வரான், ओ देखो भविष्य बता रहे हैं, கொன்று போடுவோம். उसको मार डालेंगे। நல்ல பண்டம் கொண்டு வரான், ये अच्छे खाने की चीजों को लेकर அதை आए, சாப்பிடுறத விட்டுட்டு उसे खाना छोड़ दिया। இவன் மேல குறியா இருக்கிறான். इनके ऊपर नजर रखा है। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। குழியில போட்டான். गड्ढे में डाल दिया। இப்ப அப்பாவுக்கு துக்கம். अब उनके पिता को दुख। அப்பா கிட்ட வந்து ஒண்ணு சொன்னாங்க. पिता के पास आकर அவன் पूछा, சட்டையை கழட்டி ஒரு ஆட்டின் ரத்தத்தில் தோய்த்து, தகப்பனே இந்த சட்டை பெஞ்சமினுடையதா பாரு. उसके वस्त्र को खोलकर उसे खून में उसे डुबाकर अपने पिता से आकर पूछा, ये वस्त्र यूसुफ का कह करके देखो। துஷ்ட மிருகம் அவனை கொன்று போட்டது. दुष्ट जानवरों से मार डाला। அப்பாவுக்கு ரொம்ப துக்கம். पिता को बहुत दुख, என் பையன் மரித்து போனானே, मेरे लड़का मर गया, என் பையன் செத்து போயிட்டான். मेरे लड़का मर गया है। ஹல்லேலூயா சொல்லுங்க. एक हालेलुया बोलिए। ஒரே துக்கம். बहुत दुख। 17 வயசுல என் பையன் இறந்துட்டு. 17 उम्र में मैंने अपने लड़का को खो गया है। ஒரு நாள் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு செய்தி வருது. कुछ सालों के बाद एक संदेश आ रहा है, உன்னுடைய மகன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். तुम्हारे बेटा यूसुफ जिंदा है। உன்னுடைய மகன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். तुम्हारे बेटा यूसुफ जिंदा है। ஹல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया बोलिए। அவனால நம்ப முடியல. वो भरोसा नहीं कर सका। பைபிள் சொல்லுது மூர்ச்சை அடைந்தான். बाइबल कहता है वो उनके सांस ऐसा रुकने जैसा हो गया। நீங்க வீட்ல போய் ஆதியாகம புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 29ல இருந்து கடைசி வரை படிச்சு பாருங்க. उत्पत्ति 46वां अध्याय की 29 से लेकर आखिरी तक पढ़कर देखिए। அதோட மாத்திரமல்ல, उतना ही नहीं, 45 அதிகாரம் 26ல இருந்து 30 வரை படிச்சு பாருங்க. 45वां अध्याय 24 से लेकर 30 तक पढ़कर देखिए। அவனால நம்ப முடியல. वो भरोसा नहीं कर सका, என் பையன் உயிரோடு இருக்கிறான். मेरे लड़का जिंदा है। இதுக்கு வேத பண்டிதர்கள் ஒரு காரியம் சொல்றாங்க. शास्त्र के पंडित लोग एक विषय बोलते हैं, 17 வயசுல வீட்டை விட்டு போனா, 17 उम्र में घर छोड़कर गया। இவன் பார்வோனுக்கு முன்னாடி நிக்கும் போது யோசேப்புக்கு 30 வயசு. जब फिरौन के सामने यूसुफ खड़ा था उनको 30 उम्र। இப்ப 30ல 17 கழிச்சு எத்தனை வருஷம்? 30 में 17 निकालेंगे तो कितना बचा है? சீக்கிரமா கணக்கு சொல்லுங்க. जल्दी से बोलिए। 13 வருஷம். 13 साल। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। இப்போ யாக்கோபு
யாக்கோபை விட்டு யோசேப்பு பிரிந்து 13 வருஷம் ஆயிடுச்சு. अब याकूब को छोड़कर यूसुफ अलग होकर 13 साल हो गया। இன்னும் ஒரு 7 வருஷம் தேசத்துல செழிப்பு. हर एक 7 साल देश में अच्छा हरियाली। 13 7 20 வருஷம் ஆயிடுச்சு. और 17 और 7 20 साल हो गया। அப்புறம் 7 வருஷம் பஞ்சம். उसके बाद आकाल पर 7 साल। பைபிள் பண்டிதர்கள் சொல்றாங்க, बाइबल के पंडित लोग कहते हैं தகப்பன் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவனுக்கு 17 வயசு. अपने पिता के घर को छोड़कर बाहर जाने के समय को 17 होगा। மீண்டும் யோசேப்பு யாக்கோபு சந்திக்கும் போது அவனுக்கு 17 வருஷம் கழிச்சு சந்திக்கிறான். 17 साल के बाद अपने पिता से मिलता है वो। அப்ப 2 17 எவ்வளவு? 2 17 कितना है? சொல்லுங்க. 17 कितना है? 34 வருஷம். 34 साल। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु की स्तुति हो। யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். यूसुफ जिंदा है। நான் நம்ப மாட்டேன். मैं भरोसा नहीं करूंगा। இப்போ என்ன நடக்குது தெரியுமா? अब क्या हो रहा पता है? யோசேப்பு தகப்பனை கூட்டிக் கொண்டு வருவதற்காக எகிப்திலிருந்து கார்கள் அனுப்பி இருக்கிறான். यूसुफ अपने पिता को लाने के लिए मिस्र देश से गाड़ियों को भेजा। எகிப்திலிருந்து நம்ம நாட்டு கார்ல வெளிநாட்டு கார் வந்திருக்கு. विदेश के कार आया है मिस्र देश की। இந்த காரை பார்த்த उन्हें அவனுக்கு ஒரு சந்தோஷம். उसे देखने के साथ उनका आनंद। ஓ உண்மையாவே யோசேப்பு இருக்கிறான் போல. सच्चाई से यूसुफ है। இது போதும். हम बस से मेरे लिए அவனை போய் பார்த்துட்டா போதும். उसको जाकर देखा तो बस। இப்போ ஒரு வசனம் படிக்கலாமா? अब एक वचन पढ़ेंगे। 48 அதிகாரம் 11 வசனம். 38वां अध्याय की 11 वचन। Genesis 48 verse 11. उत्पत्ति इस्राएल ने यूसुफ से कहा, मुझे आशा ना थी कि मैं तेरा मुख फिर देखने पाऊंगा, परंतु देख परमेश्वर ने मुझे तेरा वंश भी दिखाया है। हाँ, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। உன் முகத்தை பாப்பனே நான் நினைக்கல. तुम्हारे चेहरा को देखूंगा करके मैं सोचा नहीं। பிள்ளைகளை கூட காண உதவி செய்யும். तुम्हारे बच्चों को भी देखने के लिए मदद किया। எவ்வளவு சந்தோஷமா சொல்றாங்க. कितना खुशी से कहता है। அந்த வார்த்தை படிக்கும்போது எனக்கு கண்ணீர் வரும். जब उस शब्द को पढ़ने के समय मुझे आंसू आते हैं। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க? கட்டி கழுத்தை கட்டி தொங்குறாங்க. दोनों एक दूसरे के गले लगाया। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। அந்த வசனத்தை நம்ம படிச்சிரலாமா? उस वचन को भी आप पढ़ेंगे। ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டு ரொம்ப நேரம் கழுத்தை விடாமலே கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க. दोनों बहुत समय गले लगाकर रोने लगे। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। அவ்வளவு நேரம் அந்த யாக்கோபு என்ன செய்தான்னா யோசேப்பை கட்டி பிடித்து அழுதான். याकूब इतना समय यूसुफ के गले लगाकर रोया। கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. प्रभु कितना अच्छा देखिए। ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி இழந்து போனவனை 17 साल के बाद जो खोया हुआ व्यक्ति को 17 வருஷத்துக்கு பிறகு அந்த யாக்கோபு சந்திக்கிறார். 17 साल के बाद याकूब मिल रहा है। 17 வருஷத்துக்கு பிறகு சந்திக்கும் போது என்ன நடக்கிறது? जैसे 34 साल के बाद मिलने के बाद क्या होता है? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவ்வளவு சந்தோஷம். प्रभु के नाम की महिमा हो, इतना खुशी। Chapter 46 verse 29. 46वां भजन गीत की 39वां वचन। तब यूसुफ अपना रथ जुतवाकर अपने पिता इज़राइल से भेंट करने के लिए गोशेन देश को गया और उससे भेंट करके उसे गले से लिपटा और बहुत देर तक उसके गले से लिपटा हुआ रोता रहा। தகப்பன் மகனுடைய கழுத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டான். पिता अपने बेटे की गले लगाया। மகன் அப்பாவை கழுத்தை பட்டு बेटा पिता के गले लगाया। அப்பா விட்டால் மகன் விட மாட்டேங்கிறான். पिता छोड़ा तो बेटा नहीं छोड़ा। யோசித்து பாருங்களேன். जरा सोच कर देखो। எத்தனை வருஷம் ஆச்சு? कितना साल हो गया? 17 வருஷம். 17 साल। 17 வருஷம். 17 साल। யாக்கோபின் உள்ளம் அப்படியே பரவசமாக. याकूब के मन भर उमड़ रहा है। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। எனக்கு ஆண்டவர் இந்த அனுபவத்தை தந்திருக்கிறார். मुझे भी परमेश्वर इस अनुभव को दिया है। ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கர பீக்ல நான் ஊழியம் செய்துட்டு இருந்தேன். वो 10-17 साल के पहले एक जगह पर मैंने सेवा कर रहा था। காலையில ஊழியக்கார கூட்டம் சிலான்ல நடத்தினேன். सिलान में जो सवेरे की सेवा की मीटिंग चलाया। 4 மணிக்கு फ्लाइट ஏறினேன். 4 बजे फ्लाइट चला। 5 மணிக்கு இலங்கைக்கு போயிட்டேன். 5 बजे इलाके में गया। உடனே காலையில பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு ஸ்ரீலங்கா. श्रीलंका में ब्रेकफास्ट किया। அங்க சாப்பிட்டுட்டு ஊழியக்கார கூட்டம் நடத்திட்டு वहां जो सेवकों की सभा चलाकर 1 மணிக்கு நான் கொழும்புல இருந்து ஃளைட் பண்ணி நான் மலேசியாக்கு போகிறேன். 1 बजे कोलंबो से फ्लाइट पकड़कर मलेशिया गया। எனக்கு மத்தியான சாப்பாடு மலேசியால. दोपहर का खाना जो है मलेशिया में। அங்க மத்தியானம் ஒரு ஊழியக்காரோட கவுன்சிலிங் எல்லாம் முடிச்சிட்டு वहां पर सेवकों की जो काउंसलिंग कर நைட் மீட்டிங்க்கு சிங்கப்பூர் போயிட்டேன். रात की मीटिंग के लिए सिंगापुर गया। ராத்திரி சாப்பாடு எங்கன்னா சிங்கப்பூர் சாப்பாடு. रात को खाना सिंगापुर। நான் இப்படியே சுத்தி சுத்தி ஊழியம் செய்தேன். मैं ऐसे घूम फिर कर बहुत सेवा किया। அந்த அனுபவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு. वो जो अनुभव थोड़ा थोड़ा कम होने இந்த लगा। வருஷ துவக்கத்துல கர்த்தர் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் தந்தார். इस साल के शुरुआत में परमेश्वर ये वादा दिया है। அந்த வாக்குத்தத்தம் அப்படியே எனக்குள்ள நிறைவேறுது. वो प्रतिज्ञा मेरे अंदर पूरा होने लगा। ஒரு ஜனவரி 6ஆம் தேதி அது வரைக்கும் லாக்டவுன்ல இருந்து 6ஆம் தேதி இந்த வருஷத்துல முதல் ஊழியத்துக்காக சென்னைக்கு வந்தேன். जनवरी 6 तारीख को इस साल में पहले जो सेवा के लिए चेन्नई आया। ஒரு ஊழியர் கூட்டத்துல பிரசங்கம் பண்ணேன்.
एक सेवक की सभा में पेशाब किया। அந்த ஊழியர் கூட்டத்துல பிரசங்கம் பண்ண உடனே அங்க வர்ஷிப் பண்ண ஒருத்தர் வந்திருந்தார். वहां पर जो वर्शिप करने के लिए व्यक्ति आया था, என்கிட்ட ஒரு டேட் கேட்டார். मेरे से एक तारीख मांगा। பிப்ரவரி 14ஆம் தேதி ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு வருவீங்களா? फरवरी 16 तारीख को एक सेवक की मंडली में आएगा நான் வாரேன்னு சொன்னேன். मैंने बोला आऊंगा। நான் அந்த கூட்டத்துக்கு போன 1500 பாஸ்டர்ஸ் இருக்காங்க. वहां गया तो 1500 पासवान लोग हैं। அந்த ஊழியர் கூட்டத்துல 10-20 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தவங்க என்ன வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க. उस समय की मंडली में 10-20 साल के पहले जो लोग देखा मुझे आकर गले लगाए। நீங்க வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டீங்கன்னு நினைச்சோம். पास्टर हम सोचा आप विदेश में सेटल हो गया, ஆனா இந்தியாவுல தான் இருக்கீங்களா? लेकिन आप भारत में ही क्या? தமிழ்நாட்டுல தான் இருக்கீங்களா? तमिलनाडु में ही क्या? பாம்பேல இருந்தீங்கன்னு சொன்னாங்க. आप मुंबई में जाकर कर ஓ कहा நாங்க இவ்வளவு நாளா விட்டுட்டோமே. हम इतने दिनों से छोड़ दिए। கார்டு கொடுங்க, நம்பர் கொடுங்க. कार्ड दो, नंबर दो। இப்ப பாத்தீங்கன்னா அந்த பழைய ஊழிய இப்ப எனக்கு ஆண்டவர் திரும்ப தந்துட்டார். हफ्ते को पुराना सेवा परमेश्वर ने वापस मुझे दिया। நான் என் உள்ள பரவசம் அடையுது. मेरे मन आनंदित हो रहा எனக்கு है। ஒரு துக்கம் இருந்துச்சு. मेरे अंदर एक दुख था। ஆண்டவரே ஆதியில நான் ஊழியம் செய்த மாதிரி ஊழியம் செய்துக்கிட்டே நான் சாகணும் ஆண்டவரே. शुरुआत में जैसे मैं सेवा करता था वैसे सेवा करते करते मरना நான் है। அப்படி வாஞ்சித்தேன். मैं इसे चाहा। தேவன் எனக்கு உதவி செய்தார். परमेश्वर मुझे मदद இந்த की। வருஷம் கர்த்தர் அப்படியே ரினியூ பண்ணிட்டார். इस साल में परमेश्वर रिन्यू कर दिया। ஊழியங்கள் பெருகிட்டே இருக்கு. सेवा बढ़ते जा रहे हैं। எனக்கே அவ்வளவு சந்தோஷம்னா मुझे इतना खुशी है। ஊழியம் செய்யற எனக்கு சந்தோஷம்னா सेवा करने वाला मुझे खुशी है। 17 வருஷமா மகனை பிரிஞ்சிருந்தவ கண்டப்ப எவ்வளவு சந்தோஷம். 17 साल हमने बेटा को नहीं देखा, अभी देखा तो कितना खुशी होगा। யாக்கோபு இப்ப சொல்லுவான், हम याकूब कहता நான் है ஆராதிக்கிற தேவன் என்னை பரவசப்படுத்தி. मैं आराधना करने वाला परमेश्वर मुझे आनंदित करा दिया। ஹல்லேலூயா சொல்லுங்களேன். हालेलुया। உங்களுக்கு நான் இதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். इससे ही मैं आपको भविष्यवाणी कर कहता உங்களை हूं, விட்டு பிரிந்து போன எத்தனையோ நன்மைகள் திருப்பி வரப்போகுது. आपको छोड़कर गया वो कहीं भलाई आपको वापस मिलने वाला है। எத்தனையோ வருஷங்களா இவங்களை விட்டு பிரிந்து போன தூரமாய் போயிருக்கிற ஆசீர்வாதங்கள் திரும்பி வரப்போகுது. कई सालों से आपको छोड़कर दूर गया वो आशीष वापस आपके पास लौट आने वाला है। விசுவாசிக்கிறீங்களா? विश्वास कर रहे हैं நீங்க क्या? இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தரப்போகுது. आपने जो खोया उसे प्रभु वापस देने वाला நீங்க है। இழந்து போன ரிலேஷன்ஷிப்பை திரும்ப தரப்போகிறார். आपने खोया वो रिश्ते को वापस प्रभु देने இழந்து वाला போன है। கிருபைகளை தரப்போகிறார். खोया वो अनुग्रह को देने वाला है। இழந்து போன நன்மைகளை தரப்போகிறார். खोया वो भलाई को देने वाला है। யாக்கோபு என்ன சொன்னா தெரியுமா? याकूब क्या बोला बताए? நான் உன்னையே பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன்பா. मैं तुमको देखेगा नहीं करना நான் सोचा, பிள்ளைகளை கூட பார்ப்பதை लेकिन तुम्हारे बच्चों को भी देखने के அவர்தான் என்னுடைய தேவன். वही मेरा परमेश्वर है। அவர்தான் என்னுடைய தேவன். वही मेरा परमेश्वर அந்த है। தேவன் உங்களுக்கு செய்வார். वो परमेश्वर आपके लिए भी करेगा। கடைசியாக आखिरी में உங்களை என்ன செய்வாரா? आपको क्या करेगा? கானான்ல கொண்டு போய் சேர்ப்பார். खानान ले जाएगा, பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பார். स्वर्ग ले जाएगा। யாக்கோபுடைய பிரயாணத்தை ஆரம்பிச்சோம்னா याकूब से सफर को हम पढ़ेंगे। முதல்ல கானான்ல இருந்தான். पहला कानान में அப்பா था, அம்மா கூட இருந்தான். माँ पिता के साथ அங்க था। இருந்து பாதானாராமுக்கு போனான். वहां से पादान आराम में गया, அங்க இருந்து திரும்ப சீகேமுக்கு வந்தான். वहां से वापस सीगेम में आया, சீகேம்ல இருந்து திரும்பவும் பெத்தேலுக்கு வந்தான். सीगेम से फिर बेतेल में आया, பெத்தேல்ல இருந்து எகிப்துக்கு போயிட்டான். बेतेल से मिस्र गया। அவன் சாகறதுக்கு முன்னாடி சொன்னான், वो मरने के पहले कहा நான் மரிச்சிடுவேன், मैं मर जाऊंगा, என்னை இங்க அடக்கம் பண்ண கூடாது. मुझे यहाँ पर नहीं दफनाना है। என்னை கொண்டு போய் என் தகப்பன்மா இருக்கிற கல்லறையில मुझे ले जाकर मेरे पिता के कब्र कहाँ है, அந்த குகையில என்ன வச்சிருக்கேன். उस गुफा में मुझे रख दो। நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। அவன் சரீரம் எங்க வந்தது? वो शरीर वहां पर थे, மக்பெலா என்கிற குகைக்கு வந்தது. मकबेला नाम की उस गुफा में आया, திரும்ப கானானுக்கு வந்தான். उस फिर से कानान में आया। முதல்ல கானான், पहला खानान, கானான்ல இருந்து பாதானாராம், कानान से पादान आराम, அங்க இருந்து சீகேம், वहां से सीगेम, திரும்பவும் கானான், फिर से कानान, திரும்பவும் எகிப்து. फिर से मिस्र, கடைசியில் அவன் அடக்கம் எங்க தெரியுமா? आखिर में उनके दफनाया कहाँ? कानान। कानान में। அதுதான் சொன்னேன். इसलिए मैंने कहा இந்த யாக்கோபே, உன்னை தேவன் உன்னை கானானிலே பரம கானானில் சேர்ப்பார். ये याकूब के परमेश्वर तुम्हें स्वर्ग के कानान में पहुंचाएगा। நமக்கு ஒரு ஆசை இருக்கு. हमारे अंदर एक आशा है, இயேசு சீக்கிரம் வரும். यीशु जल्दी आने वाला है। நாமும் கானானுக்கு போகணும். हम भी कानान जाना है। ஒருவேளை பாம்பேல இருக்கலாம், ஆந்திராவில் இருக்கலாம், கர்நாடகாவில் இருக்கலாம். हम मुंबई, कर्नाटक, आंध्र कहीं भी हो सकता है। உங்க தேசம் எங்கேயாவது இருந்திருக்கலாம். आपके देश कहीं भी हो सकता ஆனா है, நம்மளோட முடிவு எங்க இருக்குன்னு लेकिन தெரியுமா? हमारे अंत कहाँ होना है? நம்ம டெஸ்டினேஷன் வந்து பரலோகமா இருக்கு. हमारे आखिरी स्थान जो स्वर्ग होना எத்தனை है। பேர் விரும்புறீங்க? कितने लोग विश्वास चाहते हैं? मैं स्वर्ग जाना है। அவர்தான் யாக்கோபின் தேவன். वही याकूब के परमेश्वर। 5 ஆசீர்வாதத்தை சொன்னேன். 5 आशीषों को कहा। நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். आप बोलिए पहला आशीष। பைலா पहला आशीष क्या है? யாக்கோபின் தேவன். தைரியமா சொல்லுங்க, கரெக்டா आवाज उठाकर बोलिए। பாதை காட்டுவார். मार्गदर्शन करेगा। हाँ। दूसरा, நம்பர் 2 प्रतिफल देगा। பிரதிபலன் தருவார். பாடுகளுக்கு பலன் தருவார். वो तकलीफों को फल देगा। तीसरा, பாதுகாப்பார். Praise the Lord. चौथा, अच्छा संदेश सुनाएगा। Praise the Lord. अच्छे संदेश। அஞ்சாவது पांचवा, स्वर्ग तक लेके जाएगा। कनान கையில் வைக்கிற நிலையில சொல்லுகிறேன். हाथ उठाकर करिए। ரொம்ப
சந்தோஷமா இருக்கு. मुझे बहुत खुशी लग रहा है। நான் நினைக்கிறேன் நான் அடுத்த வருஷம் வந்தாலும் கூட நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். मैं सोच रहा हूँ अगले साल आएगा तो मैं अपने இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ये वचन को रखकर प्रार्थना करो। நீங்கள் இந்த யாக்கோபின் தேவன். आप उस याकूब के You are परमेश्वर God का of है। Jacob. आप याकूब के परमेश्वर का है। எனக்கு யாக்கோபின் ஆசீர்வாதம் வேணாம். मुझे याकूब के आशीष चाहिए प्रभु। கர்த்தர் ஆசீர்வாதம். प्रभु तुम्हें आशीष करना। எழுப்பலாம். आंखों को बंद करेंगे।